சரிங்க அப்போ என்னடாப்பா சிரிக்கணும்னா அப்படியே சிரிக்கணும்னே ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு பாருங்க நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இவங்க மட்டும்தான் இப்படியா கொஞ்சம் ஏழாம இருக்கிறாங்கண்ணே பிரச்சனை உங்க நீங்க நல்லதானே இருக்கிறீங்க உங்களை ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படியே காய்க்கிறீங்க கண்ணெல்லாம் தெரியுது இது எத்தனை சொல்லுங்க எத்தனை விளங்கு இல்லைண்ணே யோசிக்காங்க ஒன்றும் யோசிக்காங்க கவலைப்படுறீங்களா இந்த வருத்தத்தை நினைச்சு கவலையா இருக்கா உங்களுக்கு கவலைப்படக்கூடாது நம்ம எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் ரைட்டா எத்தனை வயசு இப்போ அம்மாவுக்கு 50 ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சிவலோகநாதன். யாழ்ப்பாணம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? உங்களோட பேர் என்ன? நல்லா தெரியும். நல்லா தெரியும். ரைட். அப்போ உங்களோட வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் வல்லுவத்தில் உங்க இல்லை அவ்வளவு போட்டுருக்கு இவ்வளோ பொருள் சாமான் தான் இங்கே கொடுக்குறோம். அந்த இதை போட்டோ பிடிச்சவங்க மீடியாவுக்கு கொடுப்பாங்க. அந்த பியூட்டிஃபுல்ல கொடுத்தா தான் வெளியாக்கணும் பார்ப்போம். இந்த கஸ்டமர் இருந்து சாப்பாடு கொடுத்துக்காங்கன்னு இருந்தால் தான் அவங்களும் செய்வாங்க. அதுக்காக தான் அவங்க கூட அனுமதி இல்லாமல் போடல. அது என்னடா இது இப்போ பிரச்சனை உண்டு. இப்போ வரமாட்டி சொல்லி அதுக்கு அதுவும் கூட எங்களோட விருப்பத்தை அவங்க போட்டவங்க எனக்காக தான் இது இதில் பண்ணு. பாய் பாய் பாய். நல்ல கையில் நீங்கள் தேவை. பாய் போயிடலாமா? உங்களுக்கு இருக்கா சொல்லிடுமா நீங்கள் என்ன செய்வீங்க? என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. அவசுவம் இல்லாதா என் கணவன் ஆரம்பிட்டது போய்த்தாரு. நீங்க என்ன சொல்லி செய்யற? நான் வந்து இப்ப தான் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி போறேன். அப்ப சொல்லி விற்கிறேன். பொன்னாங்கண்ணிக்கு போயிட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துட்டு எங்க கொடுக்குறீங்க? ஒரு 6 பொன்னாங்கண்ணி மார்க்கெட்டுக்கு. அது வித்து எவ்வளவு வரும்? வீட்டு ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ. நான் வந்து காலையிலேயே வலிக்கிட்டு மட்டக்களப்பிலேருந்து சித்தாண்டிக்கு தான் போக போகிறேன். சித்தாண்டிக்கு நீங்கள் என்னதில் போக போகிறீங்க என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நான் ஒரு ஆட்டோ ஹயர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதில் நானும் பவித்ரனும் யூஸ்டனும் சேர்ந்து அந்த சித்தாண்டிக்கு போக போகிறோம். இதுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் ஒரு குடும்பத்துக்கு வந்து உதவி தேவைன்னு சொல்லி 15 குடும்பங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு 3 குடும்பங்களை வந்து வீடியோ மூலமாக வந்து நான் காட்டியிருந்தேன். நான் அதில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதோடு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் எனக்கு வந்து ஒரு அம்மா வந்து காசு போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க மகன்னு சொல்லி அவங்களையும் அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தேங்க்யூவை சொல்லிவிட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அம்மா வந்து ஜெர்மனி நாட்டில் வந்து இருக்கிறாங்க. இந்த இருக்கிற அம்மாவோட ஹஸ்பண்டை இறந்த நாள் இன்றைக்கு. அந்த நாளுக்காக வந்து அம்மா 75,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்காக, ஏழை மக்களுக்காக வந்து இந்த பணத்தை வந்து நான் வந்து போடுறேன், அவங்களுக்கு உலருணவு பொதிகளை வந்து மகன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஓகே அம்மா நீங்கள் அனுப்புங்க, நான் வந்து அந்த உதவி திட்டங்களை வந்து நான் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஒரு குட்டி யூடியூபர், புதுசாக வந்து இந்த யூடியூப் ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். இப்போ தான் வந்து 2-3 ஹெல்ப்பிங் வீடியோஸும் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு புது யூடியூபர், ஒரு புதுசாக செய்கிற ஒரு ஹெல்ப்பிங் யூடியூபருக்கு யாருமே காசு போடுறதுக்கு பயப்படுவாங்க. என்னென்னு சொன்னால் தெரிவித்து கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு உதவி அம்மா. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அதாவது கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் என்று சொல்லி பைபிளில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன்
கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அதாவது கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் என்று சொல்லி பைபிளில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி. அதுபோல் வந்து எல்லாருக்குமே இந்த மனசு வந்து வராது. உண்மையாகவே இந்த மனசு வந்து உங்களுக்கு வந்ததுக்காக நான் வந்து சந்தோஷப்படுறேனம்மா. நீங்கள் மென்மேலும் வளரணும், நீங்கள் உங்களோட லைஃப் வந்து இன்னும் நல்லா இருக்கணும். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வியூவர்ஸும் கூட இந்த இருக்கிற அம்மாவுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கலாம். இந்த வீடியோ வந்து எந்த காசில் வந்து நான் செய்யலை, இந்த அம்மா அனுப்பின காசில் தான் நான் வந்து இந்த வீடியோ செய்ய போகிறேன், இந்த உதவியும் செய்ய போகிறேன். ஸோ வந்து இந்த இருக்கிற ஜெர்மனியில் இருக்கிற இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அவங்களோட ஹஸ்பண்டை நினைவு நாளுக்காக இன்றைக்கி இந்த உதவியை வந்து எங்கள் மூலமாக செய்ய போகிறாங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வீடியோ இப்போ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறீங்க. இந்த வீடியோவில் பார்த்து மகன் உங்களோட சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, மகன் உங்களோட வீடியோ பிரச்சனையாக இருக்குது, மகன் நீங்கள் டயர்டாகிறீங்க, நீங்கள் உற்சாகமாக கதைக்கணும், நீங்கள் அப்படி கதைக்கணும் இப்படி கதைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நல்ல நோக்கத்துக்காக எனக்கு கால் பண்ணி நிறைய அட்வைஸ் எல்லாம் வந்து பண்ணுறீங்க. உண்மையாகவே எனக்கு சரியான சந்தோஷம். உங்களோட பிள்ளையாக நினச்சி உங்களுடைய உறவாக நினச்சி நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணி என்னோட பேசுகிறது எனக்கு சரியான சந்தோஷம். அதுபோல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே என் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கும் யாருக்கும் என்னோட வந்து பேச விருப்பம் என்று சொன்னால் பயமில்லாமல் தொடர்பு கொண்டு கதைக்கலாம், நாங்கள் வந்து பம்பலாக வந்து பேசலாம். ரைட். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அப்படியே வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கடைக்கு போகிறோம். ரைட். கடைக்கு போயிட்டு 75,000 ரூபாய்க்கு வந்து சாமான் வாங்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5,000 பெறுமதியான உலர்வுணவு பொதிகளை வந்து வாங்க போகிறோம். அப்போ வாங்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 5,000 பெறுமதியான உலர்வுணவு பொதிகளை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். அப்போ எல்லாமே வந்து இந்த வீடியோ மூலமாக காட்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு 75,000 ரூபாய்க்குன்னு வந்து நாங்கள் வந்து சாமான் வாங்கக்குள்ள கட்டாயம் ஒரு டிஸ்கவுண்ட் தரத்தானே வேணும். அப்போ நாங்கள் அந்த டிஸ்கவுண்ட் எதுவும் தருவீங்களான்னு சொல்லி கடைக்காரர்களே கேட்போம். அப்படி அவங்க எதுவும் டிஸ்கவுண்ட் தருவாங்கன்னு சொன்னால் அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ தாராங்களோ அதுக்கும் சாமானில் வேண்டி அதையும் ஒரு பார்சலாக பண்ணி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு இதை வந்து கொடுப்போம். உண்மையாகவே என்னை நம்பி இந்த காசை போட்டு இந்த உதவியை வந்து செய்யுங்கன்னு சொல்லி சொன்ன இந்த ஜெர்மனியில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு வந்து நன்றி. அதோட வந்து இந்த பயணம் வந்து தொடர்ந்து நான் செய்கிறதுக்கு வந்து நினைச்சிருக்கிறேன். உங்களுக்கும் யாருக்கும் பார்க்குறாங்களுக்கு வந்து விரும்பினால் உதவி செய்யணும்னு சொல்லி விரும்பினால், வேறு யாருக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் விரும்பினால் நான் இருக்கிறேன். உங்களது பிள்ளை, உங்களுடைய மகன், உங்களுடைய உறவு என உங்களுடைய செல்ல தம்பி நான் இருக்கிறேன். ஸோ வந்து ஒன்று யோசிக்காதீங்க. இந்த வீடியோவில் இனி வந்து பார்ப்போம் என்ன போகிறது கொடுக்குறது என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிற முடியாது. அதோட இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வீடியோவில் ஒரு புது விஷயத்தை வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த வீடியோ மூலமாக காட்ட போகிற எல்லாருமே அவங்களோட முழு சம்மதத்தோட இந்த வீடியோவில் வந்து அவங்க முகம் காட்ட போகிறாங்க. அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முதலே வந்து அவங்ககிட்ட சில கொஸ்டினை வந்து நான் முன்னுக்கு வைப்பேன். என்னென்னு சொன்னால், இந்த வீடியோவில் வாரக்கு உங்களுக்கு முழு சம்மதமா என்று சொல்லி கேட்பேன். அவங்க ஓம்ண்டா மட்டும்தான் அவங்கள இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுவேன். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவங்கள இந்த வீடியோ மூலமாக நான் காட்ட போகிறது இல்லை. அதோடு வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு உதவி வீடியோவுக்கு வந்து ஒரு பொது அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு சொன்னால், ஒரு பேப்பரில் ஒரு லெட்டரேட்டில் எங்களோட பேடி பாய்ஸ் யூடியூப் சேனல் லெட்டரேட்டில் வந்து நான் வந்து அதில் வடிவாக வந்து எழுதியிருக்கிறேன். ரைட். பேடி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக இவ்வளவு பெறுமதியான சாமான் 5,000 பெறுமதியான உலர்வுணவு பொதிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த காணொளியினை சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவிடுறதுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் வந்து நாங்கள் தாரம் பேடி பாய்ஸ் யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லி அந்த இருக்கிற லெட்டரில் வந்து நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதையும் பார்த்து அவங்க வந்து சைன் பண்ணணும். இதுதான் முதலாவது ப்ரொசீஜர். அதோட சித்தாண்டியில் வந்து ஒரு அண்ணனையும் வந்து நான் வந்து இந்த ஹெல்ப்பிங்குக்காக எடுத்திருக்கேன்னு சொன்னால், சித்தாண்டியில் வந்து அவர் தான் ஒரு 15 குடும்பங்களை வந்து செலக்ட் பண்ணி தந்திருக்கிறேன். உண்மையாகவே வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இருக்கிறாங்க மகன், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி. இப்போ அதனால தான் அந்த 3 பேரை வந்து நான் வந்து இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஒரு 3 பேரை முன்னுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தேன்னா, அப்போ மிச்ச பேரை பார்க்கல. அந்த மிச்ச பேரை பார்க்குறதுக்காக நான் வந்து இப்போ வெளிக்கிட்டு நிற்கிறேன். இப்போ போயிட்டு அந்த அண்ணனையும் கூட்டிகிட்டு ஒவ்வொரு வீட்டாக வந்து விசிட் பண்ணி அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதுன்னு சொல்லி அதையும் பார்த்து கொண்டு இந்த இருக்கிற உலர்வுணவு பொதிகளையும் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க கைஸ். இந்த வீடியோ யாரும் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். இப்போ வந்து
எங்க போய் கொண்டிருக்கோம் ஜோய்? நம்ம இப்போ சித்தாண்டி போய் கொண்டிருக்கோம். ஆட்டோவில் ஏறிட்டவனே, ஆட்டோவில் ஏறிட்டு பாருங்க இன்னைக்கு காலை கூட விரிச்சு வைக்கலாம நெருக்கிட்டு இருக்கான் 2 பேரும். ஒன்றும் செய்யல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் போகணும். போய் கொண்டிருக்கோம். என்னத்துக்காக வந்து சித்தாண்டிக்கு வந்து போய் கொண்டிருக்கோம், செங்கலடி சித்தாண்டிக்கு வந்து போய் கொண்டிருக்கோம். என்னத்துக்குன்னு சொன்னா வந்து ஒரு பெரிய உதவி திட்டம் ஒன்று செய்யறதுக்கு. ஏன்னா பெரிய உதவி திட்டம் தானே செய்யணும். ஏன்னா நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு முதல் வந்து ஒரு வீல் சேர் வந்து கொண்டு போய் கொடுத்துருப்போம், ஒரு அம்மாவுக்கு கால் கொண்டு கொடுத்துருப்போம். அதுக்கு பிறகு இடையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் போய் கொண்டு இருந்தது. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து எப்பயும் போட்டு கொண்டாந்துருக்கோம். ஆனால் வேற ஒரு ஆக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போய் கொண்டு இருந்தது. என்ன சொல்கிறதுல என்ன இருக்குது, ஹெல்பிங் வீடியோஸ் போடுற ஆக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து போய் கொண்டு இருந்தது. அப்போ நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து செஞ்சு கொண்டு போகிறோம். எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் டிரான்ஸ்பரண்டாக. இப்போ இவ்வளவுக்கு தான் சாமான் பண்ணுறோம்னா நாங்கள் அவங்ககிட்ட கொண்டு போய் காட்டுறோம். இவ்வளவுக்கு தான் சாமான் பண்ணுறோம், பில் போட்டோம்னா பில்லை கொண்டு காட்டுறோம். யோசிப்பா, டே நீங்கள் கல்ல பில் போட தெரியா ஆக்கலடான், பப்ளிக்காக காட்டுறோம். இப்படி என்னன்னு சொன்னா, நம்ம வாங்க போற கடை, எஸ், வாங்குற பில், வாங்குற பாஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு கடையை வந்து யூஸ்ல காட்ட போறோம்னு சொன்னா அந்த கடையில வந்து ஃபோன் நம்பர் இருக்கு. அப்போ வீடியோவில் பார்க்குறாங்களும் கால் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படி இல்லை மச்சான். எந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் வந்து காட்டுதவில்லை. இருந்தாலும் உலக கண்கள் என்ற ஒன்று இருக்குது தானே. இப்போ கண்ணூர் படும், அடுத்தது வந்து நம்மளை குற்றம் முடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் தெரிவாங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். அடுத்த விஷயம் தான், யூஸ்டன் வந்து இந்த உதவி வந்து 15 குடும்பத்துக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இது என்ன காரணத்துக்காக செய்கிறோம்னு சொன்னாடா, அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லணும். அதுதான் முன்னுக்கு ஒரு இன்ட்ரோவில் சொன்னேன். இப்போ உனக்கு சொல்கிறேன் என்ன காரணம் பண்ணாமல், ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அம்மாவோட ஹஸ்பண்ட் இறந்த நாள், அவங்களோட நினைவு நாளுக்காக வந்து நாங்கள் இந்த சாமான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ என்ன வாங்கி போடுவேன் நான் ஐடியா பண்ணலாமே. இப்போ ஒரு குடும்பம்னு சொன்னால், உலருணவு பொதியல்னு சொன்னால் என்ன அவங்களுக்கு அத்தியாவசியம் என்ன தேவைப்படும்? கட்டாயம் இப்போதைய டைம் வந்து சரியாக வந்து மழை பெய்யுது. அப்போ திடீரெண்டு மழை பெய்யுது, திடீரெண்டு வெயில் அரைக்குது. அப்போ அன்றாடம் வந்து வேலை செய்கிறாங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு டைம் தான். அப்போ நம்ம இதுக்காக செய்யலை, இந்த கஷ்டம் பண்ணுறதுக்காக செய்யலை. பட் இந்த இன்றைக்கு வந்து அவட நீங்கள் சொன்ன மாதிரி அவட ஹஸ்பண்ட் ஆண்டுன்றதுக்காக வந்து நம்ம செய்யணும். அப்போ அதுவும் ஒரு இதோட சேர்ந்து ஒரு ப்ளஸ்ஸாக வந்து போகும். இல்லை நான் கொடுக்குற சாமான் அதான் கொடுக்குற சாமான் வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கும்? 5000 பொருள், 5000 ரூபாய்க்கு பெறுமதியான ஓரளவு உணர்வு பொதியன்னு சொன்னால் வந்து எனக்கு தெரிஞ்சு கட்டாயம் பிஸ்கட் பேக்கெட் கொடுங்க. ஏண்டா அந்த வீட்டில் இப்போ சின்ன பிள்ளைகள் இருந்தால் அந்த பாசலை பிரிக்கக்குள்ள அவங்கள ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள. அடுத்தது வந்து அரிசி கொடுக்கலாம். அரிசி கொடுக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து இப்போ ஆங்கர், அது வந்து என்ன மாதிரி தெரியல, ஏன்டா ஒவ்வொரு ஆக்களும் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு பிரியோசனம் இல்லாமல் போகக்கூடாதானே, அதை யோசிங்க. அடுத்து இப்போ நான் வந்து சும்மா நோம்பில் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா சோயா மீன், நெத்தலி, பிறகு வந்து அரிசி. நல்ல ஐடியா. ஏன்டா அதெல்லாம் கட்டாயம் பயன்படுற சாமான், அதெல்லாம் வச்சிருந்து சமைக்கலாம். அப்படிதான் பிளான் பண்ணிருக்கேன். பாப்போம் போயிட்டு நம்ம வேண்டி ஒரு பார்சலை நீ பேக் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே சாமான் தான், எல்லாரும் ஒரே சாமான். 5000 ரூபாய் ஒரு பொதியில் என்ன வைக்கிறோமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துட்டோம்டா அதே விஷயத்தை தான் தொடர்ந்து வந்து வைக்க போறோம். வேறுபாடு இல்லாம செஞ்சிடணும். அது ஒரு பிரச்சனையா வேணும். பிறகு ஏன்னா இப்போ டைம் வந்து 10:19 காலையில் 8 மணிக்கெல்லாம் வெளிக்கிட்டோம். சரியா 8 மணிக்கெல்லாம் வெளி யூனிஸ்டனுக்கு வந்து கால் பண்ணேன். அப்போ யூனிஸ்டன் வந்து இதில் என்னது மியூசிக்கல் பச்சை போய் நான் வந்து வெளிக்கிட்டு காலையிலேருந்து பார்த்துட்டு 2 பேரும் வரல. இல்லை அந்த விஷயம் தான் சொல்ல வரேன். இப்போ இவன் வந்து யுதிஷ்டன் வந்து ஒரு மியூசிக்கல் காலேஜில் வந்து டெம்பரரி லெக்சரராக வந்து இருக்கிறான். ரைட். அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை. அப்போ இன்றைக்கு இவனுக்கு வந்து ஒரு வேலை நாள், இவன் கட்டாயம் வந்து வேலைக்கு போகணும். அப்போ எனக்கு இன்றைய நாளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை. அதே போல் வந்து பக்கத்தில் இருந்த கருப்பட்டி மாஸ்டர், அவரும் சார் தான். அவர் வந்து பிடி மாஸ்டர், கருப்பணி ஸ்கூலில் வந்து படிக்கிற ஒரு சார் ஒரு ஆள். ரைட். அப்போ நான் வந்து 2 சேர்மாரோட பயணிச்சு கொண்டிருக்கேன். அப்போ நான் இவன் யுதிஷ்டன் சொல்லியிருந்தேன் காலையில் மச்சான், காலையிலலாம் நேற்று 20 சொல்லியிருந்தேன் மச்சான், எனக்கு ஒரு வீடியோ எடுக்கிற ஆக்கள் இல்லைடா, உதவி செய்கிற ஆக்கள் இல்லை, வருவியான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவன் சொல்லியிருந்தேன், இதில் என்ன மச்சான் இருக்கு, நான் வேலைக்கு லீவு போடுறேன், இப்போ லீவை போட்டு காலையில் வரேன். அதே போல் தான் இந்த இருக்கிற பவித்திரனும் இன்றைக்கு அவர் வேலைக்கு போகணும். ஸோ வந்து இந்த வீடியோக்காக எனக்கு உதவி செய்யணுன்றக்காக இவரும் வேலையை லீவு போட்டு இந்த இதில் வந்து அவங்களும் வந்து ஜாயின் ஆகிருக்காங்கண்ணே. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு 2 பேருக்கும் வந்து தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ விரும்புறீங்களா? எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான், பயமில்ல வகைங்க யாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு பயணம் வந்து போக்குல வந்து எங்களுக்கு வாகனம் என்றது வந்து முக்கியம். அப்போ அந்த வாகனத்தை வந்து தந்து உதவி, அதாவது ஆட்டோ
ரைட். அப்போ எங்களை ஆட்டோவில் சேஃபாக வந்து எங்களை சரியான நேரத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வந்து எங்களோட தம்பி உறவான ஒரு பொடியன் என்ன தம்பி என்று சொல்லலாம். அப்போ அந்த பொடியன் உங்களோட ஸ்கூலில் படித்த பொடியனா? அப்போ நீங்கள் பக்கத்து ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? ஸ்கூலில் கரவங்கடி படிப்பிக்கிற ஸ்கூலில் ரைட். அவன்ட ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட் அவன்ட ஸ்டூடெண்ட் ரைட். அவரோட ஆட்டோவில் வந்து நாங்கள் போகிறோம். அவருக்கும் தேங்க்யூ சொல்கிறோம். ஏன்டா உண்மையாக நாங்கள் சேஃபாக போய் சேரோணும், சரியான நேரத்துக்கு சேரோணும். அடுத்தது இப்போ நிறைய பேர் வந்து இப்படி தானே யூஸ் டைம். இப்போ நான் வேற ஒரு ஆட்டோ வந்து நம்ம புக் பண்ணோம்னு சொன்னால் இப்போ எங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ நிப்பாட்டணும், பேங்க்கில் நிப்பாட்டணும், சாமான் பண்ணுறதுக்கு நிப்பாட்டணும், அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், அங்கே கொண்டே கொடுக்கும் வரைக்கும் நிற்கணும் நம்மளோட. அதுக்கெல்லாம் வந்து ஓகேவா இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம இந்த சேர்ற கூட்டம் ஒன்று தானே. இப்போ யுதிஷ்டனா இருக்கலாம், பவித்ரனா இருக்கலாம், இந்த ஆட்டோ ஓடி வர தம்பியாக இருக்கலாம். இவங்களுக்கும் இந்த மனசில் வந்து உதவி செய்யணும்னு சொல்லி நோக்கம் இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த நேரத்தில் வந்து நம்மளோட வந்து சேருவாங்கண்ணே. அதுவும் ஒரு பெரிய விஷயம். இல்லாட்டி இதை நம்ம ஒரு வேலையாடா விட்டு போட்டு வேற எங்கேயா போவோம், ட்ரிப் போவோம்னு சொல்லிட்டு வேறு எதுவும் ஐடியா தான் பண்ணுவாங்க. நம்மளாலேயும் ஒரு உதவி வந்து செய்வோம் என்று சொல்லி அவங்க சரீர பிரகாரமாக வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதை வந்து நாங்கள் போய் மறக்கக்கூடாது. அடுத்தது இந்த லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு விரும்புகிறேன். இப்போ நாங்கள் வந்து மட்டக்களப்பு வெல்கம் போர்டை வந்து தாண்டி அப்படியே வந்து பயணித்து போய்கிட்டு இருக்கோம். அந்த லொக்கேஷன் வந்து காட்டுங்களேன் அப்படியே பயத்துறேன். இப்படி இந்த வியூ அந்த வியூ காட்டு. ரைட். அப்போ இந்த இடத்தை பற்றி சொல்கிறா இது ரைட். இது வந்து தன்னாமுன் என்ன இந்த இடம் வந்து தன்னாமுன்ற இடத்துல வந்து போய் கொண்டிருக்கான். அப்படியே போயிட்டு அங்கால அடுத்தது என்னது தன்னாமுன சுஸ்கிராமம் அங்கால இருக்கு. அதுக்கு அடுத்தது ஏராவூர், அதுக்கு அடுத்தது செங்கலடியான இல்லையா? அதில் இடையில ஆறுமுகத்தான்குடி இருப்பாது இதெல்லாம் இருக்கு. தாண்டி வந்து நம்ம செங்கலடிக்கு தான் போய் நிப்பாட்ட போகிறோம். இப்போ என்ன செங்கலடியில் நாங்களே இன்னும் சாப்பிடல. அப்போ ஏதாவது சின்ன நான் சாப்பிட்டுட்டு இல்லை உண்மையை சொல்லணும்ன்றா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து காலையில் சாப்பாடு கட் வைக்காது சரியா? இப்போ நீ தான் இப்போ வேலைக்கு இப்போ லெக்சரிங் வேலைக்கு போகிறான்னு சொன்னால் நீ வந்து கூடுதலாக காலையில் சாப்பாடு மீன் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நான் மத்தியானம் தான் சாப்பிடுவேன். ஓடி கொண்டு பாருங்க. இந்த அந்த இதில் வந்து ஒரு ஜூஸ் வண்டி ஒன்று இருக்குது. இது ஒரு ஃபேமஸான ஜூஸ் வண்டி. அதாவது நம்முடைய ஊரில் இது வந்து முதல் 50 ரூபா யுத்தம், இப்போ 100 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும் பாருங்களா ஜூஸ் வண்டி. பாருங்க இந்த தம்பி வந்து அந்த ஜூஸ் வண்டியை காட்டுறதுக்காக ஸ்லோ ஆகுறாரு. பாருங்க எவ்வளோ உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி உண்மையாக நல்ல பொடி. அப்போ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா அப்படியே? ரைட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் HMB பேங்குக்கு வந்துட்டேன். இப்போ காசு எடுக்க போகிறேன். பாய்ச்சல் நீங்கள் அடுப்போம் என்ன எப்படி இந்தாடா இது 80 பாஸ்வேர்டு 75,000 ரூபா. இந்த கடையில் வாங்க போகிறேன். பகவானி ட்ரேடிங் பதுல ரோட் செங்கலடின்னு சொல்லி இருக்குது. அவங்களோட கடையில் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து அதில் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த கடையில் வாங்க போகிறோமே. அந்த பஸ்ஸோட கைச்சியாடா இன்னும் இது இல்லை சிரிக்காங்க நம்மளாட்டி. என்னண்டா ஒரு 5000 பெருமதியான சாமான் வந்து ஒரு 15 குடும்பங்களுக்கு வேணும் பஸ். என்ன மாதிரி போடல, என்ன மாதிரி சாமான் என்ன மட்டும் தான் எடுக்கணும். வாங்க என்ன மாதிரி எடுக்கலாம்? கிலோஜன் இல்லை பேட்டி போய் இவர் மைக்கு கொஞ்சம் கூட சும்மா கொஞ்சம் ஹைக்கிறேன். இல்லை கூட்டி விடுவார் சரியா? இது என்ன சாமான் எடுக்கலாம் 5000 ரூபாய்க்கு? வீட்டு தேவை சாமானா? கஷ்டப்பட்டு ஆகலை கொடுக்குறீங்க. பருப்பு, சீனி, தேயிலை. நான் சொல்கிறேன்னு ஒரு பார்க்குறீங்களா? பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற கடலை, சோயா மீட், நெத்தலி. கடலை, சோயா மீட், சோயா, நெத்தலி, பருப்பு பிறகு வேறு என்ன சொன்னால் பப்பட பேக்கெட், அரிசி 5 கிலோ. 5 கிலோ பேக் இருக்குது, 10 கிலோ பேக் இருக்குது. 10 கிலோ பேக்கும் இருக்குது, 5 இருக்குது. எவ்வளோ 10 கிலோ? 10 கிலோ பேக்குண்டா 2240. நீங்கள் 5 கிலோக்கு போடுங்களேன். போட்டுட்டு இந்த பேக்கேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பாருங்க. இல்லையா
$5,130. இதுக்கு இப்போ நான் சொன்ன சாமானுக்கு என்னென்ன சாமான் போட்டுருக்கீங்க? கடலை 1 கிலோ, கடலை 1 கிலோ, சோயா 1 கிலோ, இல்லை அவர் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்து அது 500 வருஷ 10 கிலோ போடலாம் நீங்கள் 10 கிலோ போடலாமா? அரிசி 10 கிலோ போடலாமாண்டா? எவ்வளோ இருக்குது? 4,420. அப்போ அங்கே எவ்வளோ மிச்சம்? உங்களுக்கு 580 ரூபா. 580 ரூபாய்க்கு என்ன போடலாம்? 580 ரூபாய்க்கு தேயிலை சீனி போட்டிருக்கா? இல்லை போடல. 580 ரூபாய்க்கு பேலன்ஸ் பண்ணலாம். தேயிலையும் சீனி சீனி ஒரு கிலோ 100 போடுவோம். ஷன்ல போடுறோம் 1/2 கிலோ ஓட்டுறோம். என்னது ரின்ஸு 1/2 கிலோ. ரின்ஸோ உடுப்புங்களுக்கு தனி இல்லை அது எவ்வளோ ரின்ஸோ? 170 ரூபாய்க்கு போட்டோம்னா 500 ரூபாய்க்கு சரி. 170 ரூபாய்க்கு பிஸ்கெட் பேக்கெட் ஒன்றும் இல்லையா? 170 ரூபாய்க்கு நான் சொன்னேன் பிஸ்கெட் பேக்கெட் 80 ரூபாய். 100 ரூபா பிஸ்கெட் ஒன்று. 100 ரூபா பிஸ்கெட் ஒன்று 70 ரூபாய்க்கு. சின்ன பிள்ளைகளுக்கு பாக்கிறோம் அது எடுத்து பார்க்கல அது இருக்குங்க. 7 ரூபாய்க்கு சாக்லேட் இதெல்லாம் சரியா? அது அப்படி என்னென்ன சாமான் வந்திருக்கு? இப்போ என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க இப்போ. கடலை 1 கிலோ, சோயா 1 கிலோ, நெத்தலி 1 கிலோ, பருப்பு 2 கிலோ, பப்படம் நல்லதில் உண்டு, அரிசி 5 கிலோ, சோத்தரிசியில் உண்டு, 10 கிலோவில் உண்டு, சீனி 1 கிலோ, தேயிலை 100, பிஸ்கெட் பேக்கெட் உண்டு, ஸ்டிக்லர் உண்டு. இவ்வளோ சரியா 5000 ரூபாய் இல்லை கூடுதல்? அதுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ எனக்கு இது மாதிரி ஒரு 15 பேக்கெட் வேணுமா? 15 பாஸ். ரைட். கடலையில் அளந்து 15 அடிச்சு விட்டா சரியானே. நம்ம போட்டு பேக்கில் போட்டு எடுக்கிறது நம்மளும் போடலாம் தானே. அளக்கிறது தானே அவர் போட்டோம். கடை 2 போட்டோம். 1 கிலோ 1 கிலோ வருது என்ன கடலை? 1 கிலோ 1 கிலோ எல்லாம் 1 கிலோ தானே போடுறீங்க. கடலை கறியும் செஞ்சு சாப்பிடலாம். கடலை கறி செஞ்சு சாப்பிடலாம், அவிச்சு சாப்பிடலாம். அரிசி நம்ம 10 கிலோ போட்டது சரியா நல்ல என்ன வச்சு சாப்பிடுங்க. உண்மையா சார் பிரியோசனம் இல்லை போடுறத. பரவாயில்ல, இந்த கடை எனக்கு பிடிச்சிருக்கேன். நீ ஏதோ இங்கே வாழைச்சின சைடு எல்லாத்துக்குள்ள முதலில் நான் இங்கே வந்தா சரி. இங்கே வந்து செய்யலாம். பேட்டி போச்சு பார்த்துறீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஜோய் சிரிப்பை பாருங்களேன். நம்மளோட வீடியோ பார்த்துருக்கிறான். ரைட். இப்போ இதை நான் எடுத்துட்டேன். இப்போ ஒன்றே வந்து எத்தனை கிலோடா? 10 கிலோ. அப்போ 15 எத்தனை? 150 கிலோ. 150 கிலோ. இந்த ஆட்டோ காட்டுங்களேன். 150 கிலோ அங்கே காட்டுங்களேன். இதில் தான் ஏற்றிட்டு கீழே வந்து வச்சுட்டு காலை தூக்கி மேலே வைக்கணும். அரிசியில் வைக்கல, அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். முதல் இப்போ என்னண்டா இப்போ பொடி எனக்கு தெரியாது 15 பேக் ஏற்ற போகிறோம்ட்டேனே. நல்ல அரிசியா? சின்ன அரிசியானா நம்ம ஜூஸில் எப்படி வேலை செய்கிறாண்டு அதான் வேலைடா. குட் குட் குட், வெரி குட் வெரி குட். அதுவும் சரியா, சும்மா காய்ச்சிருந்தோம்னா வேலை முடியாது. லேட்டாக மாறி கொண்டிருக்கு. நான் வீட்டில் வந்து எத்தனை மணி சொன்னேன்? டைம் எத்தனை மணி சொன்னேன்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆகிடுச்சு. காலை தூக்கி தான் வைக்க வேணா.
ஓ மை காட். டேய் நான் நினைக்கிறேன் மோட்டோக்கில் வருவோம் முண்டி. மோட்டோக்கில் வந்துருந்தா சரி கதை. அரிசி சரி 15 போயிட்டேனே. மற்ற பார்சல் வந்தால் சரியானே. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் வந்து ஒரு ஆள் வந்து போங்க, சின்ன ஆள் போங்க. நான் இதில் தொங்கலில் இருக்கு. சரியா ஓடுவேன், நான் ஓடுவேனோ லைசன்ஸ் இல்லை. ரைட், நீங்கள் வீடுங்க, நான் ஓடிவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கடைசியாக ஆட்டோ டிரைவ் பண்ண போகிறேன். ரைட், இப்போ ஆட்டோ ஓடி போகிறேன். இப்போ ஆட்டோ ஓடி வந்த தம்பி பின்னுக்கு வந்து வாரேராமண்டி அவரை இங்கே கூட்டிகிட்டு அப்படியே போ. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோவில் வந்து சாமான் ஏற்றி கொண்டிருக்கோம். ஆனால் நமக்கு வந்து அதில் இருந்து போகிறதுக்கு இப்போ இடம் காணா நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து டிரைவிங் செஞ்சாலும் யூதிஷ்டம் பவிக்கிற பிறகு ஆட்டோ ஓடிட்டு வந்தவனும் பின்னுக்கு தான் இருக்கணும். நார்மலாக வந்து காட்டுங்கண்ணே இடம் இல்லை. அப்படி இடம் வந்து காணாமல் போயிட்டுன்னு சொன்னால் இன்னொரு ஆட்டோ வந்து ஹயர் பண்ணிவிட்டு போக வேண்டி வரும். இப்போ இன்னொரு ஆட்டோ வந்து ஹயர் பண்ணிவிட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். இப்போ நிறைய சாமான் வந்து இருக்குது, எல்லாத்தையும் வந்து நான் எடுக்கணும். ஓமண்ணா சொல்லுங்க. இந்த நம்பர் இருக்குங்களா இது ஒர்க் பண்ணாது? இந்த நம்பருக்கு எடுக்கவா டைலாக்? ரைட். இதாக இருக்குது, பில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லாமே இருக்குது. இது தான் நம்மளோட கடை நம்பர். அவர் சொல்கிற என்னன்னு சொன்னால் இந்த இருக்கிற நம்பர் ஒர்க் பண்ணாதான் இந்த இருக்கிற நம்பர் வேலை செய்யுமா, இது முன்னாடி இதுக்கு கால் பண்ணிட்டாமல் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கடை சூப்பர் ரம்மையாகவே வந்து என்ன சொல்கிறேன், அந்த வடிவ சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக சொல்லி எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு தந்தாங்க. அதோட வந்து இவங்க டிஸ்கவுண்ட் தந்தாங்கண்ணே, 9,000 ரூபா டிஸ்கவுண்ட். அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு சேர்த்து நம்ம சாமான் வாங்கியிருக்கோம். ஏன்னா 75,000 ரூபா பெருமதியான சாமானில் 9,000 டிஸ்கவுண்ட் இருந்தாங்க. அந்த 9,000 ரூபாய்க்கு சேர்த்து நம்ம பார்சல் வாங்கிட்டோம். ரைட், பார்சல் வாங்கிடலாம். சரி, இப்போ சாமான்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போடும். இந்த சும்மா காய்ச்சி கொண்டு இருக்கிறான் எல்லாம் போயிட்டா. அவன் எனக்கு வேலை பிச்சம். இதோட முடியுது, அந்த அண்ணா கொண்டு வர இதோட முடியுதுண்ணே. சரி, இப்போ எல்லாம் முடியுதுண்ணே. இனி ஏறுற முஸ்பாத்தி தான் இருக்குண்ணே. அது ஓடலாம். பிரேக் பக்கம் வச்சா ஓடலோ. அதான் சும்மா தாங்களே இதில் கொடுக்கும். இதில் வைக்க போறியா? கீழே சரியா? 1-2 வச்சாச்சு. இன்னொன்று இதுக்குள்ள வைக்கியா? எதுக்குள்ளே? சித்தாண்டி தெரியல. சித்தாண்டி எந்த ஏரியா? அந்த எம்எம்பி என்என்பியா? சீரழிஞ்சு போய் கொண்டு இளம் சந்தை தலைமுறைக்குள்ள உங்களை பார்க்குற டைம் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட். வா, சூப்பர். சரியா? சூப்பர் பிரதர், சூப்பர், தேங்க்யூ. ஆளை கூட்டிட்டு போகல. போமா, சரி, ஓகே, தேங்க்யூவா, தேங்க்யூ. ஓட போறேன். ஆட்டக்காரன் ஆளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன். சரி. ஓ, இல்லடா, நியூட்ரல்ல இருந்தாலும் பாயுது மச்சான். ஓகே, பை. சரியான லோட் தானேடா இழுக்குது. அடுத்த விஷயம் என்ன வாங்கன்னு சொல்லி சொன்ன அந்த அண்ணா வந்து ஒரு செத்த வீட்டை வந்து போயிருக்கிறான். அப்போ அவர் வந்து சொல்கிறார், சரியா 2 மணி போல் வாங்க தம்பி என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:05. இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் மாதிரி வந்து போக வேண்டியிருக்கு. 2 கிலோமீட்டர் போய் முடிய அதுக்கு பிறகு வந்து அவரோட வீட்டை வந்து இந்த சாமான் அவ்வளோத்தையும் வந்து நாங்கள் இறக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட வந்து இந்த ஆட்டோ பொடியன் இருக்கிறான் தானே, அவனுக்கு வந்து ஸ்கூல் இருக்கான். ரைட், அது கொஞ்சம் மேம் அவனுக்கு வந்து ஸ்கூலில் இருக்கான். ஸோ வந்து அவன் வந்து 1 மணிக்குள்ளே வந்து அவன் வந்து திரும்பி போகணும். அப்போ எங்களை வந்து விடப்புறையர் ஆட்டோ பொடியன். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அங்கே போய்ட்டு ஆட்டோ வந்து பார்க் பண்ணிவிட்டு சாமான அவ்வளோத்தையும் வந்து இருக்கிற
சித்தாண்டில் இருக்கிற அந்த அண்ணன் வீட்டை வந்து இறக்கிட்டு அந்த வீட்டை வந்து வெயிட் பண்ண போகிறோம். இந்த இருக்கிற தம்பியை வந்து நாங்கள் ரிட்டர்ன் அனுப்ப போகிறோம். அப்போ இவர் வந்து போகிறேன். போனதுக்கு பிறகு 2 மணிக்கு வந்து சித்தாண்டியில் இருக்கிற அந்த அண்ணா வந்து வருவார். அவர் வந்த உடனே அவரோட இன்னொரு ஆட்டோ வந்து பிடிச்சி அவ்வளோ சாமானையும் வந்து திரும்பி ஏற்றி எடுத்துகிட்டு ஹெல்ப் பண்ணி முடிய திரும்பி சித்தாண்டியிலேருந்து பஸ் எடுத்துட்டு பஸ்ஸில் அப்படியே வந்து ஊரணியில் இறங்கி ஊரணியிலேருந்து ஆட்டோ எடுத்து திரும்பி எங்கள்கிட்ட விட்டு போகிறோம். ரைட், கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்க போது. பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. 1.5 நேரத்துக்கு நான் வரேண்ணா. என்னடா பேசுன்னு இப்போ ஒரு குடும்பத்தில் வெளிநாட்டுக்கு போனாக்களும் இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போனாங்க. அதை நாங்கள் கொடுக்குறது இல்லையாட்டு அது நான் அதை யோசனை ஏட்டா போய் வேண்டாம். அப்படி பிள்ளைக்கு அடுத்து காமன் சீலுக்கு போகிற பிள்ளைகள் இருக்கும். அப்படியே தான் இதுகளையுமே அதுகளும் கஷ்டம்னு சொல்லுதுகள். நாங்கள் கொடுக்க போகிறது அதுக்கெல்லாம் விடுத்து தான் எடுத்துக்க. நம்ம வெளிநாட்டு ஆக்கள் நம்ம வெளிநாட்டு ஆக்கள் நம்ம அவங்கள வெட்டி வெளிநாட்டு ஆக்களை வெட்டினா எத்தனை பேர் இருக்கு? 1 2 3 4 5 6 6 7 8 9 10 11 12 13 14 15 பேர் சாப்பிட்டுக்குள்ளே போதான் அதுக்குள்ளே இதுகளுக்கு 2 அதாவது வெளிநாட்டுக்காரங்களை வெட்டா 15 பேர் இருக்குது தானே. நமக்கு 15 பேர் தான் தேவை. என்ன 15 பேருக்குரிய சாமான் தான் எடுத்துட்டு வந்து 5 6 1 7 8 9 10 11 12 13 14 15 பேர் இருக்கு. சரியா? 15 16 இருக்கு. அது இதுக்குள்ளே சாப்பிட்டுக்குள்ளே ஒரு 2 குடும்பத்தை கொடுப்போம். 2 குடும்பத்தை கொடுப்போம். இப்போ வந்து செத்த வீடுனால அதை கடைசியாக கொடுப்போம். கடைசியாக கொடுப்போம். மற்றவர்களுக்குரிய இதெல்லாம் கொடுத்துட்டு கொடுப்போம். ரைட், இவர் தான் சொல்லியிருந்தாங்க அந்த சித்தாண்டியில் இருக்கிறவங்க. உங்களோட அந்த பேர் போன வீடியோலையும் சொல்லியிருந்தீங்க. என்ன பேர்? என் பேர் இளைய தம்பி சீதாராமன். நான் எப்படி உங்களை கூப்பிடலாம்? நீங்கள் அண்ணாண்டு ஐயாண்டு இல்லை, என்ன பேர்? எப்படி சொல்கிறேன்? இளைய தம்பியா? நான் என் பேர் சீதாண்ணான்னு கூப்பிடுறேன். சீதாண்ணான்னு கூப்பிட்றேன். உங்களுக்கு சீதாண்ணான்னு தெரிஞ்சுக்கோனே. ரைட், இப்போ ஆட்டோ வந்துட்டேனே. இப்போ நம்ம வெளிக்கு விடுவோம். லேட் ஆகிடும். சாமானில் கொண்டு கொடுப்போம். ஆட்டோ வந்துட்டு சாமானில் தூக்குவோமா? ஓகே ரைட். அரிசி மூடையெல்லாம் எடுத்துட்டு இது வந்துட்டு 2வது ஆட்டோ. இதை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு கொடுப்போம். மேலே கரியல் இருக்குண்ணே. நம்ம ஈஸி இதா நீயா மஜா இந்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி உயரமாக இருக்கிறா. நீயா தூக்கணும். இந்த கருப்பு பேக் வைக்கலாமா ஒரு யானே? கருப்பு பேக் உள்ள வைக்கணும்ண்ணே. என்ன நினைக்கிறீங்க? ஓகே அண்ணே, எல்லாருக்கும் நல்ல இதான் போட்டுருக்கு. அரிசி எல்லாருக்கும் ஒரு பேக் வருது. அரிசி பேக் 10 கிலோ பேக். நன்றி மறக்காம தான் நன்றி சும்மா சாமது அந்த நன்றி மறந்தான் கடும் கஷ்டம் தான் என்னை பொறுத்தவரை. இந்த இருக்குண்ணே. அடுத்து எல்லா விஷயம் சொல்லிட்டீங்க தானே நான் உங்களுக்கு? ஓகே அண்ணே, இந்த வீடியோ அது காலையில் சொன்னேன். காலையில் தான் நான் வந்து அவங்க போய் நிரூபிப்பாங்க. இல்லை வீட்டில் இருக்கீங்களா? இல்லை சரி. அப்போ எல்லாம் சரி போனால் மட்டும் சரி. சாப்பிட்ல எல்லாம் பார்க்க நிற்கிறாங்க. என்ன நடந்த என்ன அது பயத்து போனாலும் அம்மா அவரா சரியா கஷ்டம்தான். வந்து பார்த்தா தெரியும். நீங்கள் எப்படி ஆக்கல பொடி எடுத்துட்டாங்களா? பொடி இப்போ 3 மணிக்கு எடுப்பாங்க. 3 மணிக்கு எடுப்பாங்க. நான் வளைச்சி தவிர கறிவாங்க. பாருங்க அந்த செவ கட்டில் கட்டுறது கூட ஆக்கள் இல்லை. அந்த அளவில் அந்த சனம் கஷ்டம் வந்து ஆக்கள் இல்லைன்னா நம்ம ஒருத்தர் கட்டில் கட்டுறதுக்கு அது கொஞ்சம் எங்களை இந்த அனுபவசாலி தான் வேணும். சும்மா இப்போ இளந்தாரி பொடியெல்லாம் கட்ட மாட்டாது எங்களை பக்கத்துக்கு கட்டில அந்த அங்கே விடுங்க. இல்லாட்டி காசு கொடுத்து எடுக்கணும்ண்ணே. காசு எல்லாம் கொடுக்க அப்படியே கட்டிட்டு வாங்க. இது ஒரு கட்டிடுவாங்க. சரியாண்ணே போமா. இதில் எப்படி இருக்கு முடியும்? நீங்கள் இருக்குண்ணே. நீங்கள் 2 பேர் நீங்கள் இருக்கு. நீங்கள் வருங்க. என்ன மணி தூக்கி 2 3 மேலே வைப்போமா? நிற்குமா? நீ இருக்க புரிய மேலே இருக்கு.
பொறுங்க பொறுங்க. என்ன நம்ம ரெண்டு அதுக்கு ஒன்று மடியில் தூக்கி வச்சு தெரிஞ்சு இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம போகணும்? நாம தெரியுதா இப்போ இதை முத கொடுப்பேன் முன்னுக்குள்ளே கொடுப்போம். முன்னுக்கு ரெண்டையும் கொடுத்து போட்டு அப்படி அந்த சாமான் நடுக்கணும்டா. இந்த கேமரா ஸ்டாண்டு எல்லாத்தையும் இவங்க மடியில் தூக்கிட்டு போனாங்க. ஒரு பேக்கை தூக்கி நடந்து இல்லை அங்கே அந்த தொங்கலுக்கு போக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கல்ல முறை ஆட்டோவில் கொஞ்சம் பிக்கப் ஆக மட்டும் பிரச்சனை. அதாவது இப்போ பிக்கப் ஆக மட்டும் கஷ்டம். பிக்கப் ஆகிட்டுன்னு சொன்னால் இவரே நல்லா ஓடுங்க. ஒன்று ரெண்டு மூணு படிப்படி ஆகும். எடுத்து ஓட விட்டு அது இப்போ இப்போ ஸ்கூல் டைம் வருண்ணே. டிராஃபிக் பிளாக். நாங்கள் வந்து என்ன காலையிலேயே 8 மணிக்கு நான் வெளிக்கிட்டோம். சரியா? அப்போ என்ன சரி காலையில் 8 மணிக்கு நான் வெளிக்கிட்டு வீடியோ எடுத்து ஒவ்வொரு சாமானை வாங்கி இந்த இதில் இதை முடிச்சுட்டு போ. இதை இங்கேலையா? ஓ எங்கேலையா வைத்துறேன் நான் முதல் பொண்ணு அதுகளை கூப்பிடுவேன். அதுகளை எது இது அந்த முதல் நான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். பார்த்ததையும் அப்போ காலையில் வெளிக்கிட்டு இந்த எல்லா சாமான்லாம் வாங்கி எடுத்து எல்லாம் மெனக்கிட்டு உங்களோட வீட்டை வரக்குள்ள சரியா 12:30. நான் அப்போ என்னடா இந்த போட்டு இது அதை நிதி செலவு செய்தது அறிக்கை கொடுக்கணுமாமா. இல்லாட்டி அது பிறகு பழக்காய் கொடுத்துருவானா. இங்கே செலவு செய்யல ஒன்று ஒரு 20,000 காய் செலவழிக்க முடியல. என்ன செலவழிச்சு எந்த 60,000 அடிக்குது. அதுக்கு இங்கே நாம வேலைன்ட்டு போடு ஒரு அவன் ஜனாங்க தான் கட்டாயம் பரவாயில்ல சைன் பண்ணி கொடுக்கணும். 25, 26 முடிக்குது டேட்டு. அப்போ கடாண்டது தான் போய் சைன் பண்ணி போட்டு பொண்டு இது ஒன்று இருக்குது. அந்த சத்திய கடை செய்யுது. நீட்டுக்கு போடுங்க. நீட்டு அடுத்து அந்த இதுக்கு போயிட்டு வரும். அந்த போயிட்டு வந்தால் தான் நீட்டுக்கு முடுங்க. நான் சொல்கிறேன் சேச்சி இந்த அந்த அதுக்கு அங்கால கோபாலத்தை வீட்டுக்கு பக்கத்தால் போகுது ரோடு உண்டு இங்கால. இதான் ஓ இதான் அங்கங்கே போகிறேன். அங்கே இல்லை அது இல்லை அது இதுதான் இந்த ரோட்டுண்ணே. இதான் அந்த ரோட்டு. இந்த ரோட்டுக்குள்ளால தான் நாங்கள் போகணும். இதான் அந்த கத்தின உள்ளாண்டி நம்மளே பாதி நிற்கிறாங்களோ சொன்னீங்களே வாரம் இல்லைன்னு நான் சொல்லலை. இவங்களோட பேர் என்னென்ன? நிப்பாண்டிங்கன்னா நம்ம ஒரு பேக்கையும் ஒரு அரிசியும் தூக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா அதுதான் ரைட். வாங்கிட்டு ஒரு ஓடி வர முடியும். அந்த லெட்டரையும் எடுங்க. ஏய் ஏய் எங்கள் அம்மா வர சொல் பா வாங்க. ஓகே வீடுன்னு சொன்னா இது இல்லையா வீடு? இதான் வீடு இதான் வீடு இதான் வீடு. ஓ போமா. இவங்கள வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டாகவே வந்து வீடியோவில் வந்து காட்டிட்டேன். சரியா? அப்போ இவங்களோட கஷ்டங்கள் தெரியும். அந்த வலிப்பு அம்மா வந்து சொல்லியிருந்தவ அந்த விஷயம் தானே இது. அப்போ அம்மா இப்போ உங்களுக்குரிய உதவி வந்திருக்கு. இந்தாங்க இதை பிடிங்க. ஃபர்ஸ்ட்டாக நல்லா இருக்கிறீங்களா? முதல் நான் காய்ச்சிட்டு போனேன். நான் வந்து நினச்சி பார்த்தீங்களா அப்படி உதவி கிடைக்குமெண்டு? நான் முன்னுக்கோ நினைச்சு பார்த்தேன். நான் என்னென்னு சொன்னேன், நமக்கு ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் உதவி வாராங்க இல்லையே என்று சொல்லி மனம் வருந்திட்டு வந்தேன். நான் மருங்கடி பிள்ளையாரப்பா கிட்ட. அதுக்கு பிறகு அக்கா சொன்னா, நீ மன வருத்தப்படாத, இன்றைக்கு போ நாளைக்கு வருமென்று சொன்னா சாப்பிட. அதே மாதிரி நான் வந்து காய்ச்சிட்டு போன அதைச்சிக்கு போனது வாரத்துக்கு முன்னுக்கும் நான் வாரக்கு இங்கே வாரக்கு மேலே நீங்கள் போய்ட்டு கடவுள்கிட்ட கும்பிட்டுட்டு வந்தீங்களா? சரி சரியம்மா. நாங்கள் இருக்கிறோம்னு யோசிக்காங்க. அது அப்படி வைங்க. இல்லாட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு வாங்களேன். இது மற்ற இதையும் வைக்க பாரமாயிரும் உங்களுக்கு. அந்த மேல் துண்டு வந்து உலருணவு பொதி. உலருணவு பொதி என்று போட்டிங்கன்னா சரி வச்சுட்டீங்களாம்மா? வாங்க. ரைட்.
இந்தாங்கம்மா இதில் வந்து என்னென்ன இதில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதில் வந்து என்னென்ன சாமான் இருக்குன்னு சொன்னால் அது வந்து 10 கிலோ அரிசி பேக். சரியா, அரிசி பேக் வந்து தந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா மீட் 1 கிலோ, கடலை வந்து 1 கிலோ, சீனி 1 கிலோ, தேயிலை வந்து 100 கிராம் பேக்கெட், பப்படம் 1 பேக்கெட், நெத்தலி 1 கிலோ, பிஸ்கட் பேக்கெட் உண்டு, பருப்பு 2 கிலோ. இந்த இது என்ன போட்டிருக்காங்க யூஸ்டன்? சின்ன குட்டிஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டிக்ஸ் ரோல்னு சொல்லி அந்த சாக்லேட் மாதிரி பிஸ்கட் மாதிரி ஒரு சாமான். இவ்வளோ சாமானம் இருக்குது. இதில் பெருமதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 ரூபா. ரைட், இதுவும் அந்த அரிசியும் சேர்ந்து 5000 ரூபா பெருமதியான சாமான். இந்த சாமானை வந்து உங்களுக்கு யார் தாராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அம்மாவோட ஹஸ்பண்டை இறந்த நாள் இன்றைக்கு. ரைட், அந்த இறந்த நாளுக்காக இந்த பொருட்களை வந்து தந்திருக்கிறாங்க, கஷ்டப்பட்டாங்களே கொடுக்க சொல்லி. அதில் நான் போன வீடியோவில் வந்து காய்ச்சி நான் தானே காய்ச்சி உங்களோட பேரை வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் இப்போ அது மூலமாக தான் தாரேன். அந்த ஜெர்மனியிலேருந்து அந்த உதவி செஞ்ச அந்த அம்மாவுக்கு வந்து எதோ நன்றி எதுன்னு சொல்ல போகிறீங்களா? அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது தந்த அம்மாவுக்கு மிக நன்றி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ரைட், அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி கிடைச்சிருக்கேன்னு அப்போ என்கிட்ட சார்பாக தேங்க்யூ சொல்கிறேன். ரெண்டாமையாவே இவங்க கஷ்டப்பட்டவங்க அந்த வீடியோலையும் வந்து கேட்டிருப்பீங்க. சோறு நீங்களே அந்த சொன்னீங்க சோறு ஆக்கலன்னு சொல்லி. நான் தான் சொன்னேன், நான் சோறு சமைக்கலை, அரிசி வாங்குறதுக்கு போனேன். பக்கத்து வீட்டில் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டேன். நாங்கள் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கத்து அக்கா தான் கூப்பிட்டுக்கிறா போகிறதுக்கு. என்ன செய்கிறேன்னு தெரியானது. நான் போனேண்ணா ஒரு 4 நாள் கிடந்துட்டு நின்று வந்தேன். நின்று அவங்க சாப்பாடு தந்தாங்க. சாப்பாடு தந்துட்டு நான் பாரம் பெய்த்தேன்ட்டு நீங்கள் வரிச்சோன்னே நீங்கள் அன்னைக்கு 23ஆம் தேதி நிற்கணும் ரெண்டு சொல்ல நான் பாரம் பெய்த்தேன்னு சொல்லி வந்துட்டேன். பிறகு அவங்களுக்கும் நான் சொல்லிட்டு வந்தேன். அவங்களும் மனவேதனைப்பட்டாங்க. பட்டுட்டு வர சொன்னாங்க நான் பாரம் பெய்த்து நான் மிக்க நாள் கிடக்குறது நல்ல மில்ல தானே என்று சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரிம்மா, இதை வந்து வச்சுட்டு வாங்களேன், இதையும் உள்ளே கொண்டு வச்சுட்டு வாங்க. அண்ணன் இதை ஒருக்கா வாசிச்சு காட்டுங்களா? அவங்களுக்கு வாசிச்சு காட்டி போட்டு ஒரு இது ஒன்று வாங்கி எடுத்துருங்களா ஐயப்பா? சரியா, வா எழுதிட்டு வாங்களா? வந்தோம் இந்த உதவி இவங்களோட நிறுவனத்தில் யூடியூப் விளைக்கிறாங்க. அது ஒரு சேனல் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த இப்போ நீங்கள் கொடுத்த சாமானுக்குரிய இது ஆதாரம் மட்டும் வேணும் தானே. இப்போ அந்த 5000 ரூபாய் பொறுப்பு கொடுத்த சாமானுக்கு பொறுமதி வேணும். அடுத்து இன்னும் கொடுத்திக்க வேண்டியது அவங்க. அதுக்காக ஒரு கடிதம் ஒன்று உறுதிப்படுத்த கடிதம் உங்கள்கிட்ட சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊடாக உதவி பெற்றுக் கொண்டதை உறுதிப்படுத்துவது. மேற்படி விலாசம் அதாவது சானா கிருஷ்ணமணி பிரதான வீதி சித்தாண்டி 3 மேற்படி கிருஷ்ணம்மா மணியா மதி மதி மேற்படி விலாசத்தில் வாசிக்கும் கிருஷ்ணம் மதி மதி ஆகியெல்லாம் 23/5/2005 அன்று வழங்கப்பட்ட ரூபாய் 5000 பெறுமதியாக உலருணவு பொதியினை பெற்றுக்கொண்டேன். மேலும் இது தொடர்பான காணொலியினை சமூக வலைத்தளங்களை பதிவேற்ற எனது பூர்ண சம்மதம். அதாவது இப்போ கொடுத்த அந்த இதுகளை அவங்க அந்த வலைத்தளங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வேறு உங்களை போல வேறு ஆக்களுக்கு அந்த நிதி உதவி கிடைக்கணும். வீடியோ போடக்குள்ள வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி அங்கே விஷயம் முதலில் தருவாங்க. அதுக்கு நீங்கள் சம்மதம் தானே? உங்களை இப்போ நான் வந்து தாரது எல்லாமே வந்து வீடியோவாக இருக்குது. இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். உங்களுக்கு கொடுத்துட்டோம்ன்றது அது உங்களுக்கு சம்மதம் தானே? ஏன்னா இது ஒரு விளம்பரம் இல்லை. இது கட்டாயம் கொடுத்த சாமானுக்கு ஆதாரம் காட்டு தயாரி கொடுப்பாங்க. உங்களுக்கு தந்த சாமானுக்கு ஆதாரம் காட்டணும். அதுக்கு தான் இப்போ இல்லை நீங்கள் கையெழுத்து பண்ணி கூட அவங்க அந்த கடிதத்தை வைப்பாங்க. சரியா, உங்களை விஷயம் தான் இருக்கு. வேணும்னா வாசிச்சு பாருங்க. அவ்வளோது. சரியாண்ணே? ஓகே. வீட்டுக்காராக வீட்டுக்காராக எங்க என்ன இந்த வாங்க 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 எங்க எங்க இல்லையாகு இந்த நீங்கள் நிற்கிறான். இவங்களோட பேர் என்ன? ஒருக்கா பேர் ஒருக்கா கேட்டுட்டு நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டு அது நம்ம அண்ணன் அதை எழுதிட்டு நடுவில் தம்பி சாரதாவியா இப்போ இவங்கட இந்த அம்மாட அம்மா வணக்கம்.
ஹாய் நல்லா இருக்கீங்களா தெரியுமா என்ன பாருங்க நான் ஏற்பாடு இருப்போம் அம்மாவோட வந்தா ஆட்சி தான் என்ன இருப்பீங்களா இன்னொரு வாரம் கூட தம்பி சார் தம்பி சொல்கிறாரு நானா சாரதா தேவி என்ன பேர் அம்மாட நானா சாரதா தேவி அம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன சோகம் நல்லா இருக்கேன் உச்சாம ஹாய்க்கு ஒன்று சாப்பிடலையா படுக்க தனாம இப்போ எழுமுனீங்க இப்போ எழுமுனே என்ன சாப்பிட்டு சோறு தான் சோறு சாப்பிட்டீங்களா சரி உங்களை கதை பேச்சு கூட வெளிநாட்டுக்கு போகாத கதை உங்க நல்லா கதைக்கு கதைச்சா தான் எனக்கு நான் உச்சாம இல்லாமல் எனக்கு கவலையா இருக்கு ஓ சரிங்க அப்போ என்னடாப்பா சிரிக்கணும்னா அப்படியே சிரிக்கணும்னே ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு பாருங்க நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து 5000 பெருமதியான சாமான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த உதவியை வந்து நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருந்தேன் நான் 23ஆம் தேதி ஓமா சொன்னீங்க ரைட் அப்போ இந்த உதவி வந்து உங்களுக்கு யார் தராங்கன்னு சொன்னால் ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மாட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க இன்னைக்கு வந்து நினைவுனா ரைட் அந்த நினைவு நாளுக்காக இந்த உலருணவு பொதிகளை வந்து உங்களுக்காக தாராங்க அவங்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஏன்னா அவங்களும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லத்தானே வேணும் உங்களுக்கு இந்த சாமான் தாராக்களுக்கு நான் மிச்சம் மகளுக்கு நன்றியோட நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் ஓகேம்மா இன்னும் உங்களை கவனிச்சா நீங்கள் நல்லது இன்னும் இதாக கவனிச்சா நல்லது சரிம்மா இந்தாங்க உங்களோட அரிசி பேக் ரைட் அடுத்த விஷயம் இந்த இருக்கு இந்த கருப்பு பேக் உண்டு ரைட் இதையும் பிடிச்சிக்கொள்ளுங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்போ எனக்கு தெரியுமா இங்கே இருக்கிறாமா எனக்கு தெரியுமா நான் பார்த்தேன் அவங்க அதாலே நானே சாமான் வாங்கிட்டு நானே இல்லை என்ன இருக்கு சாய் அந்த இது மாதிரி இருக்கு அமர்த்தி பாருங்க என்ன சீனி சாமான் சீனி சாமான் வேறு சீனி மட்டும் இல்லையா அவ்வளோ பார்க்க கூடா பார்த்தா இல்லை சோயா பிஞ்சி சோயாபீன்லாம் இருக்குண்ணே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 10 கிலோ சோயா மீட் 1 கிலோ கடலை 1 கிலோ சீனி 1 கிலோ தேயிலை 100 கிராம் பேக்கெட் அடுத்து ஸ்ட்ரிங்னு சொல்லி சின்ன பிள்ளை சாப்பிட்றதுக்குரிய அந்த பிஸ்கட் உண்டு பப்படம் உண்டு நெத்தலி 1 கிலோ பிஸ்கட் உண்டு பருப்பு 2 கிலோ இவ்வளோ சேர்த்து 5000 பெருமதியான சாமான் உங்களுக்கு தந்துருக்கு இவ்வளோ சாமானும் உள்ளுக்குள்ளேயே இருக்கு சரியா சரி சரியானே அப்போ அடுத்து வந்து எங்கட அந்த இது ஒன்று லெட்டர் ஒன்று இருக்கு அதை பற்றி ஒருக்கா சொல்லிட்டு என்னண்டாம்மா சரியா இப்போ இவங்க தந்திக்காங்க இந்த சாமான் எல்லாம் இதை ஒரு நிறுவனம் வந்து ஒரு அமைப்பு தான் தருது ஒரு இது அப்போ அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும் இந்த சாமான் கொண்டு இந்த ஊதிய எடுத்து கொடுத்தீங்களா அதுக்கு ஆதாரம் அதுக்காக இங்கே ஒரு கடிதம் ஒன்று இங்கே ஊடாக அதாவது அந்த நிறுவனம் கூட பெற்றுக்கொண்டவரை உறுதிப்படுத்தல் மேற்படி விலாசத்தை அதாவது நீங்கள் இந்த நானா சாரதா தேவி பிரதான விதி சித்தாண்டி 2 வசிக்கும் ஆகிய நான் 23/5/2005 வழங்கப்பட்ட ரூபாய் 5000 பெறுமதியாக உலருணவு பொதியினை பெற்றுக்கொண்டேன் மேலும் இது தொடர்பான காணொளியினை சமூக வலைத்தளங்கள் அதுவும் கூட இந்த ஃபோட்டோவை டிவி வேறு நீங்கள் இந்த ஃபேஸ்புக் வந்து யூடியூப்லாம் போடுவாங்க அது போகிறது நீங்கள் அனுமதி என்ற சில பேர் இப்போ தெரியாமல் போட்டால் வழக்கு போட்டுருவாங்க அதுக்காக தான் அவங்க உங்களோட அனுமதி இந்த கடிதம் உங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதுக்காக தான் இதை பெற்றுக்கொண்டு இந்த சாமான் தந்ததுக்காக அவங்க போகிறதுக்கு உங்கள்ட்ட அனுமதி இருக்காங்க நீங்கள் சைன் பண்ணி தரணும் சரியா சரி சரி நீங்கள் ஓகே நானும் வந்து பங்காளி நீங்கள் ஓகே அனிமா அது சந்தோஷம்மா சந்தோஷம் தாம்மா சரி அப்போ சிரிச்சு காட்டுங்க திரும்பி சிரிப்பு படிவு அந்த சிரிப்பு தான் பேர் நான் எவ்வளோ டைம் அந்த இது வந்து இல்லாமல் போகுது ரைட் ஓகே அதில் கையை சரி அது அங்கே கொடுத்து போட்டு இதில் சைன் பண்ணி தாங்க அப்புறம் நான் நான் கொண்டு வரேன் நான் வீடியோ காட்டிட்டு வந்தேனே வீடியோ காட்டிட்டு வீட்டை கொண்டு வரேண்ணா ரைட் ரைட் அம்மா கையை என்ன எவ்வளோ கதை சொல்லுங்க கமலம்ன்றதுக்கு அது இப்போ விடுபட்டு அண்டு ஆக்களும் இல்லாமல் நான் விட்டுத்தேன் அதில் இப்போ அதுக்கேற்ற மாதிரி 15 பேர் விடுபட்டது அடுத்த ரிப்பிலவங்களுக்கு எதுவும் வேண்டாம் நாங்கள் கிளீன் பண்ணி தரோம் எதுவும் புது உதவி திட்டங்கள் வந்து வேறு திட்டங்கள் இல்லை அன்றைக்கு நான் வந்து பேரில் அழி எடுத்து தானே அம்மா போனேன் கமலமண்டி தந்தால் நான் இங்கே கமலமண்டி கண்டுபிடிக்கிறேன் சித்தாண்டிக்குள்ளே 2ஆம் குடி எத்தனை கமலம் இருக்கு யாரு அதெல்லாம் கண்டுபிடிச்சேன் சரி வாங்க போ அதான் பிரச்சனை அடுத்த தரம் இப்போ நான் இப்போ எனக்கு வீடு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு 3வது வீட்டை வந்து போகிறோம் சரியா 2வது வீட்டை வந்து போவோமா இப்போ நான் தான் கிளியே ஒன்றுவேன் நல்லா இருக்கீங்களா என்ன தெரியுமா உங்களுக்கு
அதான் அந்த வாச்சொல்லு நாங்கள் வெள்ளிக்கிழமை வர முடியும் வாச்சொல்லு வந்துக்கிறாங்க செய்திக்கிறாங்க கொடுங்க வாங்கி வா இருங்க இதில் வா இருக்கா மூடு டோர் இருக்க முடியும் வாங்கம்மா ரைட் அந்த உங்களோட பேரை கட்டு வெளியிடுங்கண்ணே அது டீட்டெயில்ஸை போட்டுருங்க உங்களோட பேர் என்ன இப்படி இங்கே இப்படி திரும்புங்க ஏன் பயமா இல்லை பிள்ளையா வீடியோ எடுக்கிறாங்க என்ன பேர் என்ன பேர் பிள்ளையா மகேந்திரன் செல்வராணி மகேந்திரன் செல்வராணி சரியா ஓகே மகேந்திரன் செல்வராணி ரைட் சந்தோஷமா இப்போ சிரிச்சு காட்டுங்க ரைட் உங்களுக்காக வந்து 5000 பெறுமதியான உலர் உணவு பொதியில் வந்து ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மாட சிவலோகநாதன் சொன்ன அவர இன்றைக்கு இறந்த நாள் அதுக்காக வந்து இந்த உதவியை வந்து இந்த வீடியோ நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போனோம் தானே வந்து அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் பரம கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி இந்த உதவியை வந்து தந்துருக்குறாங்க அரிசி பேக் தாங்க இது வந்து ஒரு 10 கிலோ பேக் நீங்கள் அப்படி இருங்க நான் கையிலேயே தரேன் 10 கிலோ பேக் அடுத்தது இந்த உலர் உணவு பொதியிலும் வந்து தந்துருக்குறாங்க இந்த உலர் உணவு பொதியில் வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் சரியா அரிசி 1 கிலோ சோயா மீட் 1 கிலோ கடலை 1 கிலோ 10 கிலோ சாரி அரிசி 10 கிலோ பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கூட ஒரு ஆள் வச்சிருக்கணும் சரியா சோயா மீட் 1 கிலோ கடலை 1 கிலோ சீனி 1 கிலோ தேயிலை 100 கிராம் பேக்கெட் ஸ்ட்ரிங்னு சொல்லி அந்த சாப்பிட்ற அந்த சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு அடுத்து வந்து பப்படம் உண்டு நெத்தலி 1 கிலோ பிஸ்கட் பேக்கெட் உண்டு பருப்பு 2 கிலோ இவ்வளோ சாமான் உங்களுக்காக வந்து அந்த ஜெர்மனி நாட்டில் இருக்கிற சரியா அப்போ ஜெர்மனி நாட்டில் இருக்கிற அந்த அம்மாட சிவலோகநாதன் அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்து இந்த நாளுக்காக தந்துருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை வந்து நம்ம சொல்லத்தானே வேணுமே அப்போ ஒரு நன்றியை சொல்லிடுவோமா அவங்க பார்த்து கொண்டுருக்காங்களா இந்த சாமந்தத்துக்கு அவங்களுக்கு நன்றியை நாங்கள் இது செய்கிறோம் தெரிவிச்சு சொல்கிறீங்க ஓகே இவங்களோட பேர் விலாசம் என்ன விலாசம் சித்தாண்டி ரெண்டாங்குறிச்சி ரெண்டாங்குறிச்சின்னா இந்த முருகன் கோயில் முருகன் கோயில் முன் வீதியா சரி எதிர்பார்த்தீங்களா நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போவோம் கொண்டு வருவோம் சொன்ன வாக்கு காப்பாற்றுவோம்னு எதிர்பார்த்தீங்க இல்லையே இப்படி தான் வருவாங்க வீடியோ எடுப்பாங்க போயிடுவாங்க தெரியும் வருவீங்கன்னு தெரியும் என்ன நம்பிக்கையிலே வரல நம்பிக்கை இருக்கிறேன் அந்த பார்த்தீங்களா எப்படி பிடிச்சிருக்கு இதில் ஒரு கையப்பம் அமைச்சிருங்க அதே ஒரு சொல்லிடுங்களா சும்மா நோமலை சொல்கிறேன் என்னடா இப்போ இந்த கடிதம் ஒன்று தந்துக்கிறாங்க அது ஒரு இது இவங்க எல்லாம் இதை எடுக்கிறாங்க நீ எடுத்து அந்த கடிதம் ஒன்று உங்களோட மீடியாவுக்கெல்லாம் போட போகிறாங்க இப்போ நீங்கள் இவங்க போட்டோ பிடிச்சதெல்லாம் மீடியாவுக்கு போட போகிறாங்க ஏன்னா வேறாக்களுக்கு உதவி கொடுக்கணும் அந்த வெளியிருக்கார்கள் இப்படி பார்த்து இந்த இப்படியான கஷ்டப்பட்டாக்களுக்கு உதவி கொடுத்துருக்காங்கடா பார்ப்பாங்க அதை நீங்கள் அனுமதி கொடுக்கணும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க அந்த வீடியோவுக்கு போடப்போடா அது நான் அப்படி இல்லை இப்போ இந்த இது இருக்கணும் அதுக்காக உங்களோட அனுமதி அதாவது ஊடாக உதவி பெற்று கொண்டதை உறுதிப்படுத்த மேற்படி விலாசத்து வசிக்குமா நான் செல்வராணி நான் 2023 5/25 அன்று இவர்களால் வழங்கப்பட்ட ரூபாய் 5000 ரூபாய் பெறுமை உலர் உணவு பொதியினை பெற்றுக்கொண்டேன் மேலும் இது தொடர்பான காணொளியினை சமூக வலைத்தளங்களில் விடுவதற்கு என்ன பூர்ண சம்மதத்தை தெரிவிக்கின்றேன் சரியா உங்களுக்கு சம்மதம் தானே சம்மதம் இல்லாட்டி போடையில அதான் அப்போ நீங்கள் உங்களை பற்றி 2 பேர் வந்து சொல்லலாம் நீ என்ன அவளை போச கொடுத்த நீ பிறகு வா பிரச்சனை வான்னு சொல்லுவாள் அப்போ அதுக்காக தான் இந்த கையெழுத்து வாங்குறேன் சரியா ஓகே வாங்கிடுங்க சரி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மூன்றாவது குடும்பம்ண்ணே மூன்றாவது குடும்பத்தில் வேலை வந்து முடிஞ்சு அவட்டையே கொடுங்க அவங்களோட முடிஞ்சு அம்மா நாங்கள் போயிட்டு வரோம் சரியா நன்றியா அப்போ 3வது குடும்பத்துக்கு வந்து நம்ம உதவி செஞ்சுட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து இருக்குது 15 குடும்பங்கள் தானே மொத்தம் இப்போ 15 குடும்பங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து செய்யணும் இனி எங்கே போகணும் இனி கோவில் பின் வாங்க வரணும் இதுக்கு பின்னால் அந்த கோயிலுக்கு பின்னால் முடிஞ்ச முடியும்னா நம்ம கோயிலுக்கு பின்னால் போகணும் சரி இனி வந்து போகிற வந்து கோயிலுக்கு பின்னால் போகணும் வாங்க முருகன் கோயில் பின் வீதி முருகன் கோயில் பின் வீதி ரைட் சரியா அம்மாட பேர் சொல்லலையா எனக்கு அரசம்மா சிஎன் அரசம்மா ரைட் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பி 4வது குடும்பம்ண்ணே
4வது குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறாங்க. இந்த அம்மாவை தான் நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். அம்மா அவங்களோட பேர் என்னம்மா? பேர் என்ன? அரசம்மா. ஓகே 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 சரி. நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கண் வந்து அறவே உங்களுக்கு பார்க்கல அது அப்படியா? கண் தெரியாது. ஏண்டா நீங்கள் கொஞ்சம் காய்ச்சிங்க நல்லா இருக்கு. ம் கண் தெரியுது வைக்க மாட்டேன். கதைக்க மாட்டீங்கண்ணே. எத்தனை வயசு? அப்போ இவங்களுக்கு யாராவது இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு யாரா நீங்கள் வந்து சொல்லுவீங்களா? வாங்க வந்து சொல்லுங்க. வாங்க வாங்க. இல்லை இருக்கட்டும், அவங்களும் இருக்கட்டும். அவளுக்கு அசுமா அழுக்கிற கண் தெரியாது. அவளை மூளையும் கொஞ்சம் ஓகே. அவளை வந்தா இருக்க வைக்கி இல்லை. உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் தவையப்பா அடிக்கிறேன். சரி எங்க சொல்லு ஒருவரும் பாக்குறேன். நான் தான் பாக்குறேன். யாரு? இல்ல உங்களோட சொந்த அக்கா? உங்களோட சொந்த தங்கச்சி. ரைட். உங்களுக்கு அப்ப நீங்க எத்தனை சகோதரம்? நாங்க 3 பேர். 3 பேர். இவங்க மட்டும்தான் இப்படியா கொஞ்சம் ஏழாம இருக்கிறாங்கன்னு? ஏழாம இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க நல்லதானே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, வரைய காய்க்கிறீங்க, கண்ணெல்லாம் தெரியுது. ஓ இது எத்தனை சொல்லுங்க. எத்தனை விளங்கு இல்லைண்ணே? யோசிக்காங்க. ஒன்று யோசிக்காங்கண்ணே. ஒன்று யோசிக்காங்க. கவலைப்படுறீங்களா இந்த வருத்தத்தை நினைச்சி? கவலையா இருக்கா உங்களுக்கு? கவலைப்படக்கூடாது. நம்ம எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். இல்லைங்கிட்டா எத்தனை வயசு இப்போ அம்மாவுக்கு? 50 வயசுண்ணே. உங்களை மாதிரி எனக்கு ஒரு அம்மா இருக்கு. எங்களோட அம்மாவுக்கு 56 வயசு தான். இல்லைங்கிட்டா நான் கூட மகன் மாதிரி சரியா, உங்களோட குட்டி தம்பி மாதிரி. என்ன நினைச்சு நீங்கள் வந்து வெக்கப்படாதீங்க. ரைட். என்னோட கதைக்குள்ளே எதுவும் பிள்ளையா காய்ச்சிருமா என்று சொல்லியும் யோசிக்க வேணாம். சரியா? சந்தோஷமா இருக்கணும். அவன் எழுத மாட்டான், செய்ய மாட்டான். இன்றைக்கு சாப்பிட்டீங்களா? என்ன கறி சாப்பிட்டீங்க? என்ன கறி? மறந்துட்டீங்கண்ணே. சாப்பிடவே மறந்துட்டீங்க என்ன கறின்னு. சரி சரி ஓகே. பைத்திரம் தாங்களே என்னது கொடுப்பேன். இதில் வைங்கண்ணே. அவங்களோட கையில் கொடுக்குற வச்சுக்கொள்கிற கஷ்டம் தானே. அப்போ ஒரு அரிசி பேக்கும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு உலர்வு பேக்கெட் ஒன்று தந்துருக்குறாங்க. ரைட். அம்மாவுக்கு. அம்மாவோட பேர் என்ன சொன்னீங்க? அரசம்மா. உங்களுக்கு வந்து இதில் வந்து 10 கிலோ அரிசி பேக், சோயா மீட் 1 கிலோ, கடலை 1 கிலோ, சீனி 1 கிலோ, தேயிலை 100 கிராம் பேக்கெட், அடுத்து ஸ்ட்ரிங்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ற அந்த பிஸ்கட், அடுத்து பப்படம் 1, நெத்தலி 1 கிலோ, பிஸ்கட் 1, பருப்பு 2 கிலோ. இவ்வளோ வந்து சேர்த்து இது இவ்வளோத்துற டோட்டல் பெருமதியும் வந்து 5000 ரூபா. 5000 ரூபா பெருமதியான சாமானை வந்து உங்களுக்காக நாங்கள் தாரோம். இது என்ன காரணத்துக்காக நாங்கள் தாரோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட பேர் வந்து சிவலோகநாதன். யாழ்ப்பாணம். தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? உங்களோட பேர் என்ன? வாங்க வாங்க வாங்கலாம் வீடியோ வாங்கலாம். இது என்னது? நான் உங்களோட மகன் மாதிரி தானே. இல்லை இருங்க, முன்னுக்குருங்க. நான் வல்லூர் சிவன் கோயில். சிவன் கோயில். ஓ ஓகே. மூலம் பாசிக்கிறோம். சிவலோகநாதன் தெரியுமா? ஓ தெரியும். இப்போ ஜெர்மனியில் எல்லா வைஃபை தெரியுமா? தெரிஞ்ச கோயிலுக்கு வந்துருவோம். கண்டிருப்பேன். நான் ஃபோட்டோ காட்டியா? ஓகே காட்டுங்களேன் பார்ப்போம். மக்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. அப்படியா? ஓ கொஞ்சம் இருங்களா. இங்கே இந்த உதவி செய்கிற அந்த அம்மா வந்து தெரியுமா? யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணம். காட்டிடுவோம். ஏன்னா கொஞ்சம் இருங்களா. ஜெர்மனி அம்மாவை காட்டுறேன். எங்கே வரான்? உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நல்லா தெரியும். ரைட். அப்போ உங்களை வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் வல்லூர் சிவன் கோயில் மூலம் ஒருவருக்கு நாம
ரைட் அப்ப எனக்கு என்ன நம்பாம ஒரு அப்புறம் நான் என்ன ஒன்று மிச்ச ஆள் வந்து ஒரு ஆள் வந்து அவனுக்கு நீங்க மேலும் பாசிங்க இப்போ நீங்க உங்களோட சொந்த இடம் அது சொந்த இடம் பதில் ஓகே எங்களோட மக்கள்லாம் அங்கே தான் பழகணும். சரி அந்த கோயில் தான் பார்த்துட்டு வந்துருக்கப்ப இரவுக்கு போகிறோம். எங்க யாழ்ப்பாணம் போறீங்க இன்றைக்கு இரவுக்கு பஸ்ல நைட் பஸ். ஓகே எத்தனை மணிக்கு பஸ் 8:30. ரைட் ஓகே அம்மா உங்களை தெரிஞ்ச ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கேன் இப்போ நீங்கள் யார் இவங்களுக்கு மச்சாள்காரி என்ற அவங்களோட மச்சாள்காரி ரைட் 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 சந்தோஷம் அவ தான் ரைட் ஓகே அதை சிவலோகநாதன் அவங்க கோயில் அவங்க பூஜை இருக்கு, வெள்ளிக்கிழமை பூஜை இருக்கு அவங்களுக்கு. வல்லூர் அம்மன் கோயில், சிவன் கோயில் ஓகே அதில் இருக்கு. என்னது சரி ஓகேயா ஓகே சரி தேங்க்யூ நன்றி நன்றி சந்தோஷம் சரியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயா அண்ணனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கேனே இந்தாங்க இங்கே வாங்க இதில் கையெழுத்து பண்ண அவ பண்ண மாட்டாவோ இதை பண்ண கையெழுத்து இப்போ என்னென்றது தெரியாது. இப்போ நான் அதுக்கு இப்போ தான் கடிதம் இப்போ எழுதுண்டா இந்த இதை மீடியாவுக்கு வெளியே தான் அனுப்புவாங்க அதை. அவட நாங்கள் இருக்க நீங்கள் இப்போ அவங்க எழுத மாட்டாங்க இந்த இவ்வளோக்கு போட்டு இருக்குது இவ்வளோ பொருள் சாமான் தான் இங்கே கொடுக்குறோம். அந்த இதை போட்டோ பிடிச்சவங்க மீடியாவுக்கு கொடுப்பாங்க. அந்த பியூட்டிஃபுல்ல கொடுத்தா தான் வெளியாக்களும் பார்ப்போம். இந்த கஸ்டமர் நாக்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்காங்கன்னு இருந்தால் தான் அவங்களும் செய்வாங்க. அதுக்காக தான் அவங்க கூட அனுமதி இல்லாமல் போடலாது. என்னடா இது இப்போ பிரச்சனை உண்டு இப்போ வருமாண்டி சொல்லி அதுக்கு அவங்க கூட எங்களோட விருப்பத்தை அவங்க போட்டவங்க எனக்காக தான் இது இதில் பண்ணு லட்சக்கணக்கில் கொள்ளை அடிச்சு போகிறாங்க. 5,000 ரூபா காசு கிட்டா சாமான் வாங்கி தந்தீங்க நல்ல நிமித்தி எழுது. அதாவது அண்ணன் இந்த விஷயத்த சொல்லுங்களா என்னண்டா அம்மாவுக்கு இயலாத காரணத்தினால அவங்க கையொப்பம் வைக்கிறாங்க சரியா ரைட் இதுதான் காரணம். அதாவது அம்மாவுக்கு வந்து இயலாது கையொப்பம் வைக்கலான காரணத்தினால இவங்களுக்கு பதிலாக அவங்க வந்து கையொப்பம் பண்ணுறாங்க. ரைட் இப்போ வெற்றிகரமாக 4வது குடும்பம் 4 குடும்பம் முடிஞ்சு தானே ரைட். இப்போ நீ அடுத்து 5வது குடும்பத்தை வந்து போய் பார்ப்போம். இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கு ஜெர்மனியில் இருக்கிற இந்த சிவலோகநாதன் சரியா சிவலோகநாதன் என்று சொன்னோன்னே அண்ணன் சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி சந்தோஷம். அவங்கட இன்றைக்கு நினைவு செத்து போனார். அதுக்காக இந்த உலர் உணவு பதிவுல தந்திருக்காங்க. யாராவது ஒரு ஆள் வந்து இந்த உதவி செஞ்சதுக்கு வந்து நன்றியே நான் சொல்கிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து நான் மட்டக்களப்பில் தான் இருக்கிறேன். நான் அவர் ஐயா செத்ததுக்கு நான் அம்மாவும் நல்லா தெரியும் எனக்கு. ஓகே நன்றியா. அடுத்த வீட்டுக்கு போய் பாவம் கையப்பம் வாங்கிட்டீங்க சரி. அப்போ சரியா இல்லை சரியா சந்தோஷம் போயிட்டு வரேன். பாயா பாய். ஓகே பாய் பாய் பாய். நல்ல அடிங்க கையில் அடிங்க 5 அடிங்க. பாய் பாய் போயிட்டு வரமா அப்பாடா இதை காணல. மாரிமுத்து தாங்கடா பாகுபலி அவள் போடல பாகுபலி பாகுபலி தூக்கிட்டு வா. இவர் வந்து அடிக்கடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு ஓடுறா. இவர் சரி வராது. இப்போ திடீர்னு சொல்லி பார்த்துருங்கடா வைக்கிறேன்னு சொல்லி திரும்பி அடுத்த ரிப்போர்ட்ல பார்ப்போம். இந்த கொடுக்குற விளம்பரங்களை பார்த்து வந்து ரைட். இது வந்து எத்தனை வீடு என்ன எத்தனை வீடு 1 2 5வது வீடா 3 4 5வது வீடு என்ன அண்ணா மைக் வேலை செய்ய தூரத்து ஓடி போனீங்கன்னா சரி ஓகே வெயிட் பண்ணுங்க கிளியராக இருக்காதுண்ணே. இது பிள்ளையாம்பரம் ஜோதியா லைட் பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் வெளியால் வரணும் என்ன. அம்மா வணக்கம். வணக்கம் சரி உங்களோட பேர் என்ன? பரஞ்சோதி ரைட் ஓகேம்மா. நாங்கள் என்ன காரணத்துக்காக உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த கிராமத்தில் வந்து ஒரு 15 குடும்பங்களை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் பிள்ளைங்கிட்ட அவங்களுக்கு. அப்போ அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 5000 பெறுமதியான உலர் உணவு பொதிகளை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் ரைட். இது வந்து செலக்ட் பண்ணி தந்தது வந்து நம்முடைய அண்ணன் தான் ரைட். அவர் தான் செலக்ட் பண்ணி தந்தார். அப்போ இதை வந்து நாங்கள் ஒரு வீடியோவாக உங்களுக்கு உதவி செய்கிறத ஒரு வீடியோவாக யூடியூப்பில் வந்து போடுவோம். இந்த யூடியூப்பில் போடக்குள்ள உங்களை வந்து எல்லோரும் நிறைய பேர் பார்ப்பாங்க சரியா. அது வந்து இப்போ உங்களை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறவங்களுக்கு சம்மதம் தானே
உள்ள ஊட்டிகளும் அங்கே நிற்கிதாமா பரவாயில்ல பார்க்கட்டுமே சம்மதம் மட்டும் சொன்னா தான் அனுபவிப்பாங்க. ஏன்னாடா உங்களோட வாயின் வார்த்தை எனக்கு வேணும் அம்மா விளங்கிட்டா. இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வந்து போகணும் அவ்வளோதான். சரி சரி உங்களுக்கு சம்மதம் தானே 100% நீங்கள் பாயத்துன்னு சொல்லுங்கள், 100% எனக்கு சம்மதம்னு சொல்லுங்கள். சரி சம்மதம் சம்மதம் ஓகே சரி. அப்படின்னாம்மா உங்களுக்காக வந்து உதவி திட்டத்தை வந்து எங்களுக்கு வந்து ஆயத்தப்படுத்தி தந்து வந்து ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மாட சிவலோகநாதன் சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட இறந்த நாள் இன்றைக்கு ரைட், அவங்களோட நினைவு நாள். அந்த நினைவு நாளுக்காக வந்து உலருணவு பொதிகளை வந்து தந்திருக்கிறாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பற்றி எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்கள். நீங்கள் யார், உங்களோட பேர் சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன தொழில் செய்கிறீங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றதை பற்றி எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்கள். இன்னும் உங்களை நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் கஷ்டங்கள் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு எதுவும் உதவிகள் இனி வார காலங்களில் செய்ய விரும்பினாலும் செய்வாங்க. அப்போ உங்களோட உண்மைத்தன்மை ஒன்று வேணும். எதுவும்னா கேளுங்களா? கழுத்துந்தாம்மா கழுத்துந்தான் சரி. என்ன வேலை செய்றீங்க அம்மா? இல்லைம்மா வீட்டில் வீட்டில் ஒரு வேலையும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 2 பேர் மாட்டுட்டாங்க. 2 ஆண் கொண்டு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை. அவங்க எங்கே? ஒரு ஆள் வாழ்க்கை வைத்தாவும் கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. வேற ஒரு ஆள் இருக்கிறாங்க. ரைட். அப்போ உங்களோட அன்றாட தேவை வந்து என்ன செய்றீங்க நீங்கள்? சாப்பாடுக்கு என்ன வருமானம் எவ்வளோ? அவங்க புறைக்கு வந்தால் சாப்பிடுவாங்க கடவுள். அவர் இப்போ என்னடா இது, அவர் கோயிலில் பணியாளர் சாப்பாடு அதான் இது விவரங்களை பற்றி சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் டீட்டெயில். என்னடா இப்போ வேறு கோயில் அவரோட மிஸ்டர் தான் அவர். சரி. சின்ன கண்ணன்னு சொல்லி சுப்பிரமணியம். அவர் கோயில் இந்த முருகன் கோயிலில் பணியாளர் ஆகிறார். அவருக்கு மாதம் எவ்வளோ? 15 25 மாதம் 25 கொடுக்குறாங்க. அதை கொண்டு தான் வேறு அந்த வாழ்க்கை செலவை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. வேறு வருமானம் இல்லை. சரியம்மா. அப்போ நாங்கள் இந்த பொதியில் வந்து உங்களுக்கு தாரம் என்ன தரம் வேறு எதுவும் கதைக்கு விரும்புகிறீங்களோ? விரும்புகிறேன் சொல்கிறேன். நம்மளோட இந்த கைத்தை தான் சொல்ல உண்மை கைத்தமாக சொல்லாமா. ரைட். என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ஜெர்மனி நாட்டில் இருக்கிற இந்த அம்மா வந்து அந்த ஹஸ்பண்ட், அதாவது சிவலோகநாதன்ட இறந்த தினத்துக்காக தானே தராங்க, இந்த ஆண்டுக்காக தானே தராங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை வந்து சொல்லுவீங்களா? பார்த்து கொண்டிருக்காங்க. நன்றி. நாங்கள் நன்றி எங்களுக்கு நன்றி. ஓகே சரி. பைத்திர தாங்களா கொடுப்போமா? இதெல்லாம் சொல்லி கொடுக்க இல்லாட்டா அவங்கள பின்னே கொடுத்துடுங்க அப்படியே. ரைட் சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரிசி வந்து 10 கிலோ. அடுத்து வந்து அந்த கருப்பு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா மீட் 1 கிலோ, கடலை 1 கிலோ, சீனி 1 கிலோ, தேயிலை 100 கிராம், பப்படம் 1, நெத்தலி 1 கிலோ, பிஸ்கட் 1, பருப்பு 2 கிலோ, அதோட சின்ன பிள்ளை சாப்பிட்ற மாதிரி 2 பிஸ்கட் வந்து இருக்குது. அரிசி வந்து 10 கிலோ. இவ்வளோ சேர்த்து உங்களுக்கு 5000 ரூபா பெறுமதியான உலர் உணவு பொதிகள் வந்து தந்திருக்காங்க. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ரைட் ஓகே. அப்போ இந்த உதவியும் இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போவோம். அப்போ இந்த பிள்ளையோட இது அவங்க அந்த பிள்ளை பிள்ளைய கூட்டிட்டு வந்தாதையும் இப்போ அந்த வீட்டுக்கு ஊட்டியாமா நேரம் ஊட்டியாமா இந்தாங்க அவங்களோட வீரல் இருக்குது. இப்போதான் சோகம் போகுது போது. இப்போ இதெல்லாம் பெரிய விஷயம். நாங்கள் பெரிய எல்லாம் கோயில் வாங்கிக்கிறாங்க. இது அந்த சந்ததுக்கு நாங்கள் ஆதாரத்துக்கு காட்ட தமிழ் அந்த கிழக்கு அதான் சரியாண்ணே. ஓகே சரி. ஓகே. அப்போ எல்லாம் முடிஞ்சு இனி இப்போ இது வந்து 4வது வீடு 5வது வீடா? அதான் மறக்குது நடிகை. 5வது வீடு. இது 5வது வீடு. அப்போ இன்னும் 10 வீடுகள் இருக்குது. மறுட்டு வந்த பிள்ளை வரட்டும். இன்னொரு அந்த பிள்ளைய இதில் வச்சு எடுத்துருவாங்க. சரி சரி. அந்த ஓகே. அப்போ இது வந்து அண்ணன் வந்து 6வது குடும்பம். 6வது குடும்பம். இப்போ இவங்களோட பேருன்னு சொல்லுங்க. அப்போ தில்லைநாயகம் குஞ்சு பிள்ளைண்டு உழைக்கு வீட்டு பேர் வேறு அந்த பேர் வேணுங்கடா. ரைட். ஓ என்னோட சொன்னால் ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது குடும்பம். என்ன இருக்கிற இடத்துல இருந்துட்டு திரும்பி 6வது குடும்பம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி யோசிக்க வேணாம். என்னென்னு சொன்னால் இதே ஏரியாலேயே வந்து இன்னொரு இடத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு எடுத்துடாம, அதான் உண்மை. இப்போ கூப்பிட்டு எடுத்துடாம இப்போ உங்களை பற்றி எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்கள். அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம். ரைட். உங்களை பற்றி எங்களுக்கு ஒருக்கா சொல்லிடுமா, நீங்கள் என்ன செய்றீங்க? என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, அவசுவம் இல்லாதா. என் கணவன் ஆரம்பிட்டது போய்த்தாரு.
அழாதீங்க. அதை என்கிட்ட நான் இங்கே அவங்க எடுக்க மாட்டாங்க இப்போ. இல்லை அது பிரச்சனை. விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைவை இமையிலாதால் அவர் காசு கட்டுற 5000 10,000 கட்டுவார் மாதம். அதை வச்சு தாங்கள சிவியை நடந்து கொண்டிருக்கு. அதாவது டிவோர்ஸ் ஆகிட்டுன்றீங்களா? இல்லை பிள்ளை காசு கட்டுறவங்க இது தாவரிப்பு வழக்குன்னு சொல்லி காசு கட்டுற மாதம் பிள்ளைக்கு. சரி. அந்த காசுல நாங்கள் குடும்பம் நடத்தி வரோம். எங்கட அப்பா எங்களை பார்க்குற சாப்பாடு தருவாங்க. இவ்வளோ சிலவுக்காக நான் அந்த காசை எடுக்க தனி வேணும் என்ற உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த காசை எடுத்து வரேன். ஒரு பொன் பிள்ளைய கட்டி போட்டு கல்யாணம் கட்டி போட்டு வேணாண்டு சொல்லி போட்டு இருக்கல அதுதான் எந்த பிள்ளைக்குரிய சிலவு கட்ட தனி வேணும் மாதம்ன்றதுக்காக அந்த சிலவை நான் எடுத்து வரேன். அதுக்கு கூட சொல்கிறாங்க பிச்சை எடுத்து சாப்பிட்றாதுன்றாங்க இதுன்றாங்க. மண்டு போட்டு நான் இருக்கிறேன். சரி நீங்கள் அதில் யோசிக்க வேணாம். இப்போ எவ்வளோ காலம் நீங்கள் கல்யாணம் கட்டி எவ்வளோ நான் கல்யாணம் கட்டி 10 வருஷமாக போகுது. எனக்கு 8 வயது புள்ள ஒன்று இருக்கு. ஓகே. அவங்களுக்கு என்ன இயலாதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி அதை இல்லை நாங்கள் பிள்ளையில வந்து இந்த வீடியோ மூலமாக காட்டக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு இயலாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க தானே சுகமில்லை அது என்ன எப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சைட் ஒரு கை கால் வலது கை வலது கையும் வலது காலும் இயலாதவருக்கு பெர்ஃபெக்ட். சொல்லுங்க. அவருக்கு வலது கையும் ஆளு கொஞ்சம் ஒப்புரசம் பண்ணிடலான்னு சொல்லிக்காங்க. பிசியோதெரபி பயிற்சி கொண்டு வரணும் டவுனுக்கு ஆளு கொண்டு போய் இப்போ நடக்கிறாவோ. இப்போ 3ஆம் ஆண்டு படிக்கிறாவோ. படிப்பு எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆளு இப்போ படிப்பு 3ஆம் ஆண்டு வராங்க. 3ஆம் ஆண்டு அவங்களோட வகுப்பு ஃபர்ஸ்ட் வகுப்பு. அதனாடி நான் 500 மார்க்ஸுக்கு 462 மார்க்ஸ் எடுத்தவன். 462 மார்க்ஸ் எடுத்து 14ஆம் ஆளாக வந்தவன். அப்போ கிளாஸுக்கு அனுப்புறீங்களா? கிளாஸுக்கு கொண்டு வரணும். சைக்கிளில் கொண்டு வர. இங்கிலீஷில் 100 எடுத்தவ. சுற்றாடல் 94 எடுத்தவ. தமிழ் 99 எடுத்தவ. அடுத்தது சமயம் 94 எடுத்தவ. எல்லாம் 462 மொத்த புள்ளியால் 14ஆம் ஆளாக வந்தவ. வெரி குட். நல்லா படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ உங்களோட மகளுக்கு வந்து படிக்கிறதுக்குரிய சாமான்லாம் இருக்கா? பேக் இருக்கா? கொப்பி இருக்கா? அப்போ அது எங்களுக்கு அந்த சேச்சால் எடுத்து சென்ட்ரால் தாரவங்க பிள்ளைக்கு பேக்கு கொப்பி எல்லாம் தரவங்க. இப்போ டியூஷன் காசு இங்கிலீஷ் மேம் எடுக்கிறல்ல கிளாஸ் மற்ற கிளாஸுக்கு காசு கட்டி போடுறான். மாதம் 1000 ரூபா கட்டி போடுறான். அதுகளுக்கு செய்கிறேன் நீங்கள். அப்போ நீங்களும் உங்களோட மகளும் தான் இப்போ வீட்டில் இருக்கிறீங்க அப்படியா? நான் இந்த மகளும் அம்மா அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பா வயல் வேலைகளுக்கு அதுக்கு போனாருன்னு சொன்னா தான் சாப்பாட்டுக்கு எடுக்கிறாங்க. அப்பாவும் நீங்களும் மகளும் இருக்கீங்க? நானும் மகளும். சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு அம்மாவோட பேரில் அரிக்கி எனக்கு இன்னும் தரல. அவங்களோட பேரில் அரிக்கி பிள்ளைக்கு கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தரல. அப்போ உங்களோட வருமானம் இப்போ நீங்கள் தொழில் ஒன்றுமில்லை. விட்டு போட்டு போகலாது. கிளாஸுக்கு கொண்டு போகணும். டியூஷனுக்கு கொண்டு பள்ளிக்கு கொண்டு போகணும். அவட தேவைக்கு குளிக்க வாங்கணும். குழந்தை பிள்ளைகளுக்கு செய்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கணும்னா அதனாடி நான் வேலைக்கு போக இயலாது. அப்போ ஒரு ஆள் டக்குன்னு வந்து நீங்கள் விட்டுட்டு அந்த உங்களோட மகளை விட்டுட்டு நீங்கள் போய் கொள்ளலாம். இந்த கடிதத்தை ஒரு இல்லை நீங்கள் ஒன்றும் வாசிச்சு பார்க்காம நீங்கள் வாசிப்பீங்க தானே? வாசிங்க பெரியதம்மா. மேற்படி விலாசத்தில் வசிக்கும் குஞ்சு பிள்ளை ஆகிய நான் 23/5/2025 5ஆம் தேதி அன்று யூடியூப் சேனல் என்னும் இனால் வழங்கப்பட்ட ரூபாய் 5000 பெறுமதியான உலர் உணவு பொதியை உதவியினை பெற்றுக்கொண்டேன். மேலும் இது தொடர்பான காணொளியினை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்ற எனது பூரண சம்மதத்தினை பட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு வழங்குகிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் தானே? அந்த 3 வீடியோ எடுத்துக்கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுவோம். இந்த வீடியோ போட்டு இப்போ உங்களோட கஷ்டங்களை சொல்லியிருக்கீங்க. யாரும் உதவிகள் இதுக்கு பிறகு வந்து வரும்னு சொன்னால் அதையும் நாங்கள் கொண்டு தருவோம். இதுக்கு நீங்கள் சம்மதம் தானே? ஓகே, கையப்பமைங்க. சரியா? அடுத்து வந்து இவங்களுக்கு அந்த இதை பார்சலில் கொண்டு வாங்கலாம் போய்த்துறேன். ரைட், இன்னொன்று எடுக்கணும். ரைட். அப்போ அக்கா என்னண்டாக்கா, இப்போ உங்களுக்கு அரிசி 10 கிலோ, சோயா மீட் 1 கிலோ, கடலை 1 கிலோ, சீனி 1 கிலோ, தேயிலை 100 கிராம் பேக்கெட், ஒரு சின்ன பிள்ளை சாப்பிட்ற மாதிரி பிஸ்கட், பப்படம் 1, நெத்தலி 1 கிலோ, பிஸ்கட் 1, பருப்பு 2 கிலோ. சரியா? இவ்வளவு வந்து சேர்த்து 5000 பெறுமதியான உலர் உணவு பொதிகளை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக தாரதுக்கு. இது வந்து என்ன காரணத்துக்காக இந்த உதவி வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்த நாள் இன்றைக்கு, அதாவது நினைவு நாள். ரைட். அப்போ அதுக்காக வந்து சிவலோகநாதன் சொல்கிற ஒரு ஆள் வந்து ஜெர்மனி நாட்டில் அவங்க வந்து அவங்களுடைய நினைவு ஆண்டு தினம் இன்றைக்கு. ரைட்.
அப்போ அதுக்காக வந்து இந்த இருக்கிற உலர் உணவு பொதியை வந்து உங்களுக்கு தந்துருக்குறாங்க. இப்போ ஜெர்மனியில் இருக்கிற அந்த அம்மா இப்போ உங்களை வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட இந்த காணொலி வந்து நான் போடுறேன் தானே. அப்போ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு நன்றி ஒரு சொன்னீங்கண்டா சொல்லத்தானே வேணும். இந்த உலர் உணவு பொதியை வழங்கிய சிவலோகநாதன் அம்மாவுக்கு எங்களோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறேன். கதைக்கு எதுவும் அவங்கள்ட்ட எதுவும் கேட்குறேன்டா கேட்கலாம், கதைக்கலாம். அவங்க அதை இதில் பார்த்துட்டு இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. உங்களுக்கு வேறு எதுவும் உதவிகள் எதுவும் தேவைப்படுதோ? இல்லை இது எங்களுக்கு இவ்வளவு தாரது எங்களுக்கு போதுமான விஷயம். அதை தந்ததை நாங்கள் மனப்பூர்வமாக இன்னும் கேட்குறது அது கடவுளுக்கும் ஏற்காது. சரி, ஓகேம்மா. ஓகே, சரி. அப்போ இந்த பார்சலை கொடுப்போம்ண்ணே. இந்த வருது பைத்திரம் எடுத்துகிட்டு வாரு. இந்த இதில் இது வாங்கிடுங்க. அரிசி, இந்த இந்த கருவேப்பிலை. ரைட் பை. அடுத்த இப்போ இதுக்குள்ள இந்த ஏரியாக்குள்ள எத்தனை பேர் இருக்குண்ணே? இதோட சரி. அப்போ 3 குடும்பங்கள் இந்த ஏரியாக்குள்ள இருக்குண்ணே. ரைட். அப்போ உங்களோட பேரை சொல்லுங்கம்மா. மகன். ஓகே. ரைட். உங்களை பற்றி சொல்லுங்களேன். இலக்குமானே வருஷம் முழுக்க பருமதான். நாங்கள் 4 பேர் உழைக்கிறவள் உண்டுமானே. ஒரு குமர் பிள்ளைக்கு அதை வாழை வச்சிடலாம் தான் இப்போ 4 மணிக்கு போய் நாங்கள் போய் பமந்தியம் மணி போய் நாங்கள் போய் இதை நினச்சிருக்கிறேன். ஒரு ஆம்பளை உழைச்சி காணுமாமான் என்ற வீட்டு சிலவனை இப்போ கல்யாண சிலவு சாப்பிட்டு சிலவு நான் எனக்கு தொடர்ந்து வரமாமா. நான் அப்பன் சொல்கிறேன். நான் இப்போ நாங்கள் போகிறேன். நான் அப்புறம் விற்கிறேன். நான் உண்மையான பருமை தான் சொல்கிறேன். போட்டேன் நீ கணக்கியா நான் சொல்ல மாட்டேன். அதாவது என்ன கல்யாண செலவு செத்தோட செலவுனா விலங்குல எனக்கு கல்யாணத்துக்கு சொன்னா போகணும், சாப்பிடுந்தா போகணும். சொன்னதுக்குள்ள ஒரு புள்ள உழைக்கிற காசான சாப்பிடையும் வேணும். இதுக்குள்ள எத்தனை பேர்? நாங்க மொத்தம் 4 பேர். மணி ஒரு ஆள் நான் உழைக்கிறேன். 4 பேர் ஆக. இப்போ நீங்க உண்டு. அடுத்த மிச்சம் 3 பேர். பொடியன் 2 பேர், ஒரு பிள்ளையும். பொடியன் 2 பேருக்கு எத்தனை வயசு? அவர் இருக்கிறார். கல்யாணம் முடியாம 32 வயது தங்கச்சி காரியா கட்டி விடுவாங்க. அவருக்கு வேலை இல்லையா? இல்லை, வேலையை போகிற தனாட்டா வேலையை போவார், வரம்பு காட்ட போவார். ஒரு ஆள் உழைக்க போகிறல. அதாவது குடும்பத்தில் எத்தனை பேர் உழைக்கிறீங்க? ஒரு ஆள் தான் உழைக்கிறேன். சாப்பிட்றோம் 3 பேர். யார் உழைக்கிறீங்க? நீங்களா? இல்லை, மகனார். மகனார் என்ன வேலை செய்யறார்? வேலையை போகிறவர். நாட்டா வேலையை போவார். எவ்வளோ உழைப்பார் ஒரு நாளைக்கு? நெடுகையும் வரலம்மா. நெல் ஏற்றுறது 8ஆம் மாதம் உம்மாரி வீட்டுக்கு தான் நெல் ஏற்ற போவார். சரி. மீசம் வரைக்கும் போக மாட்டார். இருக்குது இந்த அசுமா கொஞ்சம் புளிதி. இப்போ உழைப்பு வர டைம் வந்து உங்களோட சாப்பாடுக்கு என்ன செய்றீங்க? சாப்பிட்டு கொள்றாமானாரு. எப்படி? அதான் கேட்குறேன். வார வழி என்னண்டாம்மா, நான் பல பொண்ணாங்க அன்னைக்கு போடுறேன். அப்போ சொல்லி விற்கிறேன். கதைகளையும் செய்வேன். நான் என்னண்டாம்மா, நான் இன்னத்துக்காக இந்த கேள்வியில கேட்குறேங்கண்டா. இப்போ நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். என்னத்துக்காக கேட்குறேன்டா, உங்களோட வாயிலிருந்து சில விஷயங்கள் வரணும். நீங்களாவே சொல்லணும். உங்களுக்கு எதுவும் கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லக்குள்ளதான் அது வந்து வெளியால் வரும். கஷ்டம் பண்ணாமனே முழுதே நான் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. சரி, அப்போ என்னது கேட்பீங்க? நான் நீ கஷ்டம் எனக்கு பாருமே என்ன தாங்கன்ட்டு நான் அப்படி கேட்குறோம். உங்கள்கிட்ட மொத்தமாக தாங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன். 2 பாருமே தான் சொல்லுவேன். வருமானு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லி செய்யற? நான் வந்து இப்போ அப்போ பொன்னாங்கண்ணி போகிறேன். அப்போ சொல்லி விற்கிறேன். பொன்னாங்கண்ணிக்கு போயிட்டு பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துட்டு எங்கே கொடுக்குறீங்க? ஒரு 6 போகிறோம் நம்ம மார்க்கெட்டுக்கு. அது வித்தா எவ்வளோ வரும்? பழிச்சாங்காயம் வருமானே வித்தா 2100 வரும், 2100 வரும், 1700 வரும். பழிச்சாங்காயம் போகும் பொன்னாங்கண்ணி. அந்த அந்த காசுகள் உங்களுக்கு வருது. சரி, அப்போ உங்களுக்கு 100% கஷ்டம் இல்லை. ஒரு நடுநிலையா உங்களோட குடும்பம் ஒரு நடுநிலைமையான ஒரு குடும்பத்தில் உங்களை கடவுள் வந்து வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க, இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாக இருந்தாலும் நீங்களும் கஷ்டப்படுறீங்க தான். ஒரு நடுநிலைமையா இருக்கிறீங்க. அது சந்தோஷம். அப்போ உங்களுக்கு இந்த உதவியை வந்து நாங்கள் தாரோம். எடுத்துட்டீங்களா? ரைட். இந்த உதவி வந்து எப்படி வந்து வருதுண்டாம்மா, ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்களோட ஹஸ்பண்ட் ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்களோட ஹஸ்பண்ட் சிவலோகநாதன், அவங்களோட கையில் வருதில்லை. நீங்கள் சொல்கிறது நான் கதை கேட்க மாட்டேன். இப்போ உங்களுக்கே தட்டுப்பாடு போதும், எனக்கு தட்டுப்பாடு தானே. நீங்கள் அதை பார்க்காதீங்க. அந்த விஷயம் நமக்கு இது வேணாம். கேமராவையும் பார்க்காதீங்க, அவரையும் பார்க்காதீங்க. நீங்கள் சும்மா என்ன பற்றி நீங்கள் கதைங்க. உங்களுக்கு என்ன கதைக்க விரும்புமோ அதை வந்து கதைங்கண்ணே. அதை வந்து சொல்லுங்கள். இப்போ என்னடா என்னாண்டு இருப்பா செத்ததுக்கு என்ன சொல்ற? நினைவு அதை எனக்கு மறந்துட்டு இவ்வளோ சொல்லி. ரைட்.
ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்களோட ஹஸ்பண்ட் சிவலோகநாதன், அவங்களோட நினைவு நாள் இன்றைக்கு. நினைவு நாள் நமக்கு தெரியும் தானே? அந்த நினைவு நாளுக்காக இந்த உலர் உணவு பொதிகளை வந்து உங்களுக்காக தாராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு தார சாமான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 பெறுமதியான உலர் உணவு பொதிகள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து வாசித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் இந்த வீடியோலையும் வாசிக்கணும்னு சொல்லி அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பீங்க. அப்போ உதாரணத்துக்கு நம்மளை சொல்லப்போனால் அரிசி, கடலை, சீனி, தேயிலை, நெத்தலி, பிஸ்கட், பருப்பு இப்படி போன்ற சாமான்கள் வந்து 5000 ரூபாய்க்கு. அரிசி வந்து 10 கிலோ இதை வந்து உங்களுக்கு தாராங்க. அடுத்தது வந்து அம்மா இந்த இருக்கிற காணொலியை வந்து நாங்கள் யூடியூப் தளத்தில் போடுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி தருவீங்களா? அனுமதிப்பீங்களா? நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனை நீங்கள் சார்ந்த கை கட்டி வாங்கி சாப்பிட்றோம். எனக்கு எடுப்பு மாதிரி நடப்பும் வரல. உண்மை தான் நான் சொல்லி உண்மையான பார்த்தேன். அப்போ அம்மாவோட சம்மதம் வந்து அம்மா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோட எங்கிட்ட ஒரு அந்த கடிதம் ஒன்று இருக்கு, அதுலேயும் வந்து ஒரு சைன் வைங்க. இது வந்து என்ன கடிதம் சொன்னாம்மா? அம்மா என்ன கடிதம்டா, 5000 பெறுமதியான உலர் உணவு பொதிகளை நீங்க பெற்றுக்கொள்றீங்க, சரியா? அது சம்பந்தமாக உங்களுக்கு நாங்க காணொலி எடுத்திருக்கிறோம். அதை நாங்க யூடியூப் தளத்துல வந்து போட போறோம் என்ற கடிதம் தான் இது. சரியா? சரிம்மா. ஓகே, சரி. அடுத்த குடும்பம் எங்க? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லென்த்தான வீடியோ, கிட்டத்தட்ட 2 மணித்தேலம் வந்து இந்த வீடியோ வந்து இருக்குது. அப்போ 2 மணித்தேலம் இந்த வீடியோ வந்து போட இல்லாதே. நம்மளோட தலைவரே வந்து 1.5 மணித்தேலம் தானே வீடியோ போடுறவர், கிருஷ்ணா அண்ணா. அப்போ 2 மணித்தேலம் வீடியோனா இனி அங்கால வந்து இன்ட்ரோலாம் செஞ்சால் கிட்டத்தட்ட 3 மணித்தேலம் ஆயிரும். ஒரு படம் மாதிரி கிட்டத்தட்ட போயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு போர் அடிக்கிறோம். அப்போ நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு இதில் தொடர்ச்சி வீடியோவை பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், இந்த ஸ்டார்டிங் இருந்து சாமான் வாங்கினது, அதுக்கு பிறகு கொண்டு ஹெல்ப் பண்ணது, பிறகு அப்படியே ஒரு முடிவு இல்லாமல் முடியுது. அதனால தான் இப்போ நான் வந்து இந்த இடத்துல கதிரையை போட்டுட்டு இந்த வீடியோ ஒரு முடிவு கொண்டு வருவோம் என்று சொல்லி போட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ யாரும் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், ரைட்? பார்ட் 2 வீடியோவில். இந்த வீடியோட மிச்சம் அடுத்த வீடியோவில் வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய்.